ஓகே, சரி. இன்னைக்கு பார்க்க போறது வீக்கெண்ட் கிளாஸுக்கு வந்திருக்கிற எல்லோருக்கும் என் வணக்கங்கள். வெல்கம். ஸோ ஃபெடரலிசம் இன் இந்தியா. ஸோ இது பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லும்போது என்ன? குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். ஃபெடரலிசம் மீன்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு உறவு மாதிரி. ஓகே, ஸோ கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீயும் பெரிய ஆள் இல்ல, நானும் பெரிய ஆள் இல்ல, நம்ம ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், சமம். ஸோ அப்ப இந்த இடத்துல நீயும் ஆட்சி பண்ணணும், நானும் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதுதான் இந்த கூட்டாட்சி தத்துவம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக்கை நம்ம எந்த ஸ்கூல் புக்ல படிக்கலாம் அப்படின்னு கேட்டா 12ஆம் வகுப்பு தான். ஸோ 12ஆம் வகுப்பு தாண்டி வேற எதுவும் பெருசா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் இஸ் எனஃப். ஓகே, ஸோ இந்த 12th ஸ்டாண்டர்ட் புக்ல நல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து இப்ப 12th ஸ்டாண்டர்ட் புதிய புத்தகம் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியலமைப்பு. நம்ம இது ஃபெடரலிசம் என்பது கான்ஸ்டிடியூஷன் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். அப்ப ஃபெடரலிசத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் படிக்கணும். நான் ஃபெடரலிசம் இல்ல இந்த டாபிக்னு சொல்லியிருப்பேன் சார், 12th எந்த புக்னு சொல்லலையே சார் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க கமெண்ட். ஓகே, ஸோ பாடம் சொல்லியாச்சு. ஸோ அப்ப என்ன புக்கா இருக்கும்? பொலிட்டிக்கல் சயின்ஸா தான் இருக்கும், ரைட்? ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல வந்து பேஜ் நம்பர் 103 கொடுத்துருக்காங்க. 103ல வந்து பாத்தீங்கன்னா 5வது யூனிட் 103 ஃபெடரலிசம் இன் இந்தியா. ஓகே, ரைட். இப்ப 105வது 103வது பக்கத்துக்கு போலாம். குறைய ஸோ ஃபெடரலிசம் இங்கிலீஷ்ல மோஸ்ட்லி வந்து இருக்கும், ஸ்லைட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து தமிழ் புக் வந்து எடுத்துக்கோங்க. நான் தமிழ்லையும் சில சொற்றொடர்கள் முக்கியமா இருந்துச்சுன்னா அதை நான் தமிழ்லையும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்ற வார்த்தை என்னன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபெடரலிசம் மீன்ஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம் பாசஸ் கான்ஸ்டிடியூஷனலி provided and guaranteed distribution of powers between national government and several regional government. இப்ப நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு இருக்கா? அதான் இங்க வந்து குறிப்பிடுறாங்க. மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த 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 ஹோல் பவரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. ஓகே, எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியாதுங்கிறதுனால தான் அவங்க என்ன பண்றாங்க, அதிகாரத்தை பகிர்ந்து வழங்குவதற்காக மாநில அரசு அப்படின்னு ஒண்ணு அமைக்கிறாங்க. ஓகே, இங்க மாநில அரசு மற்றும் மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு ரொம்ப பெருசு, மாநில அரசு கொஞ்சம் சின்னது அப்படிலாம் அர்த்தமே கிடையாது. இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருப்பாங்க ஸ்கூல் புக்ல, இந்த பிக்சர் பாருங்க. ஓகே, ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லும் போது அரசியலமைப்பு தான் அப்பா அம்மா மாதிரி, பெற்றோர் மாதிரி. அரசியலமைப்பு பெற்றோர் மாதிரி. அதுக்கு அண்ணன் தங்கச்சி இல்லைன்னா வந்து அண்ணன் தம்பி யாருன்னு கேட்டா அண்ணன் சென்ட்ரல் கவர்மெண்ட், தம்பி ஸ்டேட் கவர்மெண்ட். ரெண்டு பேருமே குழந்தை தான். குழந்தைங்கிறதுல மாற்று கருத்து இல்ல, ரெண்டு பேருமே கான்ஸ்டிடியூஷனுடைய பிள்ளைகள் தான். ஓகே, ஆனா யாருடைய கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு கேட்டா அப்பப்ப அண்ணனோட கை ஓங்கி இருக்கும். அண்ணன் வந்து தம்பி ரூமுக்குள்ள வரும்போது தம்பியோட கை ஓங்கி இருக்கும். ஓகே, சோ இதுதான் வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஓகே, புரிஞ்சுச்சா? சரி, இப்ப ஃபெடரலிசம் அப்படிங்கிறதுல இந்த வார்த்தை முக்கியமானது. இதுதான் டெஃபனிஷன். ஓகே, சோ அப்ப மெயின்ஸ்ல எங்கேயாவது ஃபெடரலிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது சிம்பிளா ஃபெடரலிசம் மீன்ஸ் political system, the pauses that possess constitutionally provided and guaranteed distribution of powers, அதிகாரம், between
நேஷனல் கவர்மெண்ட் அதாவது தேசிய கட்சி, சாரி மன்னிக்கணும், தேசிய அரசு, அதை மத்திய அரசுன்னு சொல்லுவோம். அண்ட் செவரல் ரீஜனல் கவர்மெண்ட். ஓகே, மற்றும் எதுக்கு நடுவுல வந்து அதிகாரம் பகிர்ந்துக்கிறாங்க? மத்திய அரசு மற்றும் பல்வேறு மாநில அரசுகளுக்கு இடைப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தை பகிர்ந்துக்குவது. ஓகே, சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரும் பெரியவங்கன்னு சொல்ல முடியாது. இந்த சிஸ்டம், இந்த ரீஜனல் கவர்மெண்ட், ஓகே, சோ மாநில அரசாங்கம் இருக்கிறதுனால மட்டுமே அது வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி, ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. மாநிலம் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஃபெடரலிசம் கிடையாது. அதனுடைய அதிகாரம் அப்படிங்கிறது பகிர்ந்திருக்கும். ஓகேங்களா? சோ ரொம்ப முக்கியமான வார்த்தையே இங்க இரண்டாவதா கொடுத்திருக்காங்க பாருங்க. மாநில அரசாங்கம் இருந்தால் மட்டுமே ஒரு அரசியல் முந்தைய முறையை கூட்டாட்சி முறை அப்படின்னு அழைக்க முடியாது, அழைக்கவும் கூடாது. மாநில அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனலா தோற்றுவிக்கணும். அது மட்டும் இல்லாம அதிகாரங்கள் பகிர்ந்திருக்கணும். ஓகே, federal constitution is the constitutionally created and protected, okay, state or regional government. ஓகே, அது எப்ப வேண்டுமானாலும் மாநில அரசு தூக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது வந்து கூட்டாட்சி கிடையாது. சும்மா ஒரு பெயருக்கு வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்ப நம்ம இந்தியா மாதிரியான அரசுல கண்டிப்பாக இந்தியா மாதிரியான நாட்டுல பல்வேறு தரப்பட்ட இன மக்கள் இருக்கிறாங்க, மொழி இருக்கு மற்றும் பிராந்தியங்கள் இருக்கு. அப்ப இத வந்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும்னு சொன்னா என்னன்னு சொல்லணும்? கூட்டாட்சின்னு தான் சொல்லணும். சோ நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சியில தான் இருக்கு. ஆனா முழுமையான கூட்டாட்சி கிடையாது. அத பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இங்க அடுத்த வார்த்தை பாருங்க, டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசம் சொல்லியிருப்பாங்க. டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கணும். நம்ம இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையில இருக்கணும், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அப்ப இது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கூட்டாட்சி அப்படின்னு சொல்லும் போது ஒரு மக்களாட்சி முறையில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசம்னு சொல்றாங்க. ஓகே, சோ மதம் இதெல்லாம் சார்ந்து இருக்கிறதுனால கூட்டாட்சி வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை நம்ம இந்தியா பின்பற்றுது. அதுலயும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இருப்பதால் நம்ம வந்து டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசத்துல இருக்கிறோம். ஓகே, இன்னும் சிலர் வந்து குவாசி ஃபெடரலிசம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இங்க வரும் பாருங்க ஒரு வார்த்தை. ஓகே, சோ இன்ஸ் படிக்கணும் கண்ணா, சோ அப்பதான் நமக்கு வேலை கிடைக்கும். ஓகே, சோ இங்க அடுத்தது மத்திய அரசு, அரசாங்கம், மாநில அரசாங்கம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரம் கிளியர் கட்டா உருவாக்கி இருக்கணும். ஓகே, இப்ப இதுக்கு ஒரு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நார்த் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கும். ஓகே, சோ அங்க இருந்தா ஒரு கதை வரும், சொல்றேன். அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, எவல்யூஷன் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படிங்கிற பேஜ்ல வந்து இருக்கும். இங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க இங்கிலீஷ் புக்ல. தமிழ் புக்ல பெருசா தெளிவா இல்ல. ஓகே, ரைட். In fact, constitution state enjoy quasi sovereignty, whereas federal state enjoy ultimate sovereignty. இப்ப கான்ஸ்டிடியூவன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றது, அதாவது அரசாங்கம் என்பது அரசியல் ரீதியாக அரசியலமைப்பின் பால் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். ஓகே, அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா அவங்க பெருசா வந்து இறையாண்மை வந்து முழுவதுமா இருக்காது. அது வந்து அரைகுறை இறையாண்மையாகத்தான் இருக்கும். ஓகே, அதுவே வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்கக்கூடிய அரசாங்கமாக இருப்பின் உச்சபட்சமான இறையாண்மை அதற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை ஸ்கூல் புக்ல இல்ல, 12th தமிழ் புக்ல இல்ல, இங்கிலீஷ் புக்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, the federal system is based on distribution of powers. ஓகே, சோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனை தான் வந்து இங்க கிளியராவே கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி இருக்கணும். உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், ஓகே, கன்கரண்ட் லிஸ்ட், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு உங்களுக்கு தனித்தனியா அதிகாரத்தை எழுதியிருக்கணும். அப்படி எழுதியிருந்தா தான் அதை வந்து என்னன்னு சொல்றாங்க? ஃபெடரல்னு சொல்றாங்க. ஓகே, அப்பதான் உங்களுக்கு உண்மையான இறையாண்மை வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சரி, இப்ப இதுல இந்த படம் பார்த்து சொல்லியாச்சு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபெடரலிசம் என்பது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 13 பிரித்தானிய காலனி ஆதிக்க நாடுகள் வந்து இருந்திருக்கு. எங்க அப்படின்னு கேட்டா அமெரிக்கால 13 காலனிகள் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
அந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சாங்க. சரியில்லை, நீ பண்றதெல்லாம் தப்பு, இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்துதான் அந்த ஃபெடரல் அப்படிங்கறதே உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. அந்த 13 பேருமே ஒண்ணு சேர்ந்தாங்க. அந்த ஒண்ணு சேர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அமெரிக்காவாக மாறியது. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. இந்த 13 பேர் தான் அமெரிக்காவை மாத்தினாங்கப்பா. இப்ப 50 பேர் இருக்கிறாங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, பிரித்தானிய காலனியை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா அவங்க எல்லாம் செல்ஃப் கவர்மெண்டா மாறிட்டாங்க. செல்ஃப் கவர்மெண்ட்னா தெரியுமா? இப்ப வரைக்குமே வந்து டொமினியன் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் வந்திருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டொமினிய அந்தஸ்து நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்டத்தின் போது கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது காந்தியடிகள் சொல்லுவாரு, போஸ்ட் டேட்டட் செக். ஓகே, சோ திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியில் காலாவதியான காசோலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாரு. ஓகே, என்னைக்கு கேட்டா என்னைக்கு கொடுக்குற, எங்களுக்கு இப்ப வேண்டியது முழு சுதந்திரமே தவிர்த்து டொமினியன் அந்தஸ்தெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆனா இப்பயும் 2021ஆம் ஆண்டும் ஆஸ்திரேலியா மற்றும் கனடா செல்ஃப் கவர்மெண்ட் கீழே தான் இருக்கிறாங்க, பிரிட்டிஷ் கீழே தான் இருக்கிறாங்க. ஸ்டில் தேர் ஆஃப்டர் British colonies in Australia and Canada were also granted self-government, and they too adopt federal form of government, but not full freedom. இந்தியா மாதிரி முழு சுதந்திரம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இல்ல, அவங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கீழே தான் இருக்கிறாங்க. ஓகே, trilingual Switzerland, ஓகே, similarly adopt federal government. மூணு மொழிகள் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாண்டும் அதே மாதிரி தான் அடாப்ட் பண்ணியிருக்கிறான். ஓகே, ஐரோப்பிய யூனியன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெடரல் சிஸ்டத்துக்கு ஒரு முக்கிய உதாரணம் அப்படி சொல்றாங்க. ஓகே, சோ அப்ப என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஃபெடரல் அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க, அமெரிக்காவில தான் இது ஆரம்பிச்சிச்சு. அந்த 13 காலனிகள் இருந்துச்சுல்ல, அந்த 13 காலனிகள் சேர்ந்து இருப்போம் உன் கூட, ஓகேங்களா? ஆனா எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே பார்த்துப்போம், எங்க எல்லைக்கு உட்பட்டு. ஓகே, டெக்சாஸ் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்களே பார்த்துக்குவோம், எங்களுக்கு ஒரு தனி சட்டம் இருக்கும், ஆனா உன் கூட சேர்ந்தே இருப்போம். ஓகே, அப்படி சொல்ற மாதிரி அது வேற விதமான ஃபெடரலிசம். அந்த ஃபெடரலிசம் நம்ம கிட்ட இல்ல. ஓகே, நம்ம இந்தியாவில எங்கேயாவது ஒரு மூலையில பிரச்சனைன்னு சொன்னா மத்திய அரசு கண்டிப்பா பார்க்கும். ஓகே, இந்தியாவில எவ்வாறு இது உருவாச்சு அப்படின்னு சொல்றது, உங்களுக்கு ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 புக்ல இருக்கிறதாப்பா சொல்றேன், நானா சொல்லல, லட்சுமிகாந்த் புக்ல இருந்து சொல்லல. நிறைய பேர் சார் லட்சுமிகாந்த் புக் எல்லாம் சொல்றீங்க சார்னு சொல்லுவீங்க. லட்சுமிகாந்த் புக்கு கண்டிப்பா படிக்கணும். அதுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அது பாருங்க, வீடியோஸ் இருக்கு, நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல்ல போய் பார்க்கலாம். ஓகே, சரி, ஃபுல் சிலபஸும் முடிச்சிருக்கேங்கண்ணா இந்த இதுல. ரைட், அன் அகாடமில ஃபுல் சிலபஸ் முடிச்சிருக்கேன், கற்பதேசில இன்னும் போயிட்டு இருக்கு. சரி, ஒழுங்குமுறை சட்டம்னு சொல்லுவாங்க. இங்க இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் அப்படின்னு உருவாக ஆரம்பிச்சிச்சு. எப்படி ஃபெடரல் அப்படின்னு சொன்னா மாகாணங்களாக 3 மாகாணங்கள் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் 11 மாகாணமா வர ஆரம்பிச்சிச்சு. 1919 வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டயார்கி, இரட்டை முறை ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா அமல்படுத்தினாங்க. ஓகே, அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா 1935 வந்து பாத்தீங்கன்னா டயார்கி அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்படும். எப்படி அப்படின்னு கேட்டா ப்ரொவின்சியலுக்கு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ், அதாவது மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம். டயார்கி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசுல இருக்கும், டயார்கி மத்திய அரசுல இருக்கும். ஸோ இதன் பிறகு 1928லயே வந்து பாத்தீங்கன்னா நெஹ்ரு ரிப்போர்ட் ஒன்று வந்துச்சு, நெஹ்ரு கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்ப ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மோர் பவர்ஃபுல் பவர்ஸ் ஃபார் த கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் ஸ்டேட்டா பிரின்ஸ் ஸ்டேட் எல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. நம்ம இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டொமினியன் அந்தஸ்து வந்து கொடுத்துருக்கோம். பகுதி 6 கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெடரலிசம் என்பதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அட்டவணை ஸ்கெடியூல் 7ல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான பட்டியல்கள் இடப்பட்டிருக்கும். ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டா ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட் மற்றும் யூனியன் லிஸ்ட், சாரி கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே, ஆக்சுவலா வந்து யூனியன், ஸ்டேட், கன்கரண்ட்னு இருக்கும், ரெசிடரி பவர்னு இருக்கும். ரெசிடரி பவர் யாருக்கு போகணும்னு கேட்டா
மத்திய அரசு தான் போகும். இந்த முறை நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்னு தெரியுமா? அதாவது அமெரிக்கால வேற விதமா இருக்கும். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ரெசிடரி பவர் எங்க போகும், அதாவது இதர அதிகாரங்கள் எங்க போகும்னு கேட்டா மாநிலத்துக்கு போகும். ஆனா நம்ம இந்தியாவுல இதர அதிகாரங்கள் மத்திய அரசுக்கு போகும். இந்த முறை எந்த நாட்டிலிருந்து நம்ம எடுத்திருக்கிறோம்? கமெண்ட் பண்ணுங்க, டக்குன்னு வேகமா கமெண்ட் பண்ணுங்க. இங்க இருந்து எடுத்திருக்கிறோம். இதர அதிகாரங்கள் எல்லாம் அப்படியே மத்திய அரசுக்கு போறதாக. அமெரிக்கா கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அமெரிக்காவில இருந்து அமெரிக்காவில் எப்படி இருக்கும், இதர அதிகாரங்கள் நேரடியாக ஸ்டேட்டுக்கு மாகாணங்களுக்கு போயிடும். நம்ம இந்தியாவுல மத்திய அரசுக்கு தான் போகும். இது எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, புக்ல ஆஸ்திரேலியான்னு கொடுத்திருப்பாங்க. வாங்க, ஸ்கூல் புக்ல ஆஸ்திரேலியான்னு கொடுத்திருப்பாங்க. இந்த லெசன் இல்ல, முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் புக்ல ஆஸ்திரேலியான்னு கொடுத்திருக்காங்க கண்ணா. ஆனா ஸ்கூல் புக் தப்பு. ஓகே, 12ஆம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்கூல் புக்ல தப்பா கொடுத்திருக்கிறாங்க, மாத்திருங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரும்போது அதே கீ யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ரொம்ப தப்பா, அதாவது பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கக்கூடிய தவறுகள். ஸ்கூல் புக்ல தப்பு இருக்கு, அதனால தப்பா அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, கனடா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில இருந்தா எடுத்திருக்கோம். கனடாவில இருந்து எடுத்திருப்போம் ஸ்கூல் புக்கு. இங்க பாருங்க, நான் போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இங்கதான் வந்து கனடா கான்ஸ்டிடியூஷன்ல ஒண்ணு அடிச்சிருப்பேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்திருக்காங்க, ரெசிடரி பவர் வித் சென்டர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இங்க கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கும். கனடாவுல கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. பொதுப்பட்டியல். இது வந்து கனடா கிடையாது, ஆஸ்திரேலியா. கன்கரண்ட் லிஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா. ஸ்கூல் புக்ல இது மட்டும் தப்பா கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்க இப்ப கேட்ட கொஸ்டின் கரெக்டா தான் இருக்கு. ஓகே, ரெசிடரி பவர் எங்க போகுதுன்னா ஆஸ்திரேலியா, சாரி கனடாவுக்கு போகுது. நீங்க ஆஸ்திரேலியான்னு போட்டிருந்தீங்க, கனடாவுக்கு போகுது. ஓகேங்களா? கனடாவில் இருக்க முறை தான் எப்படின்னு கேட்டா, அதுவும் ஒரு கூட்டாட்சி தான். ஓகே, அவங்க வந்து மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதர அதிகாரங்கள் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசுக்கு போயிடும். ஓகே, அயர்லாந்துல இருந்து என்னென்ன எடுத்திருப்போம் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க, 2 கொடுத்துருக்காங்க. டிபிஎஸ்பி மணிக்கணும், ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. டிபிஎஸ்பில இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலா வந்து ஐரிஸ்ல இருந்து இது மட்டும் எடுக்கல, வேற சிலவும் எடுத்திருப்போம் அயர்லாந்து. ஆனா முக்கியமானது டிபிஎஸ்பி பா. ஓகே, மோஸ்ட்லி டிபிஎஸ்பி அப்படிங்கிறது மட்டும் எழுதிக்கோங்க போதும். மோஸ்ட்லி டிபிஎஸ்பி வந்து நம்ம அங்க இருந்து எடுத்திருக்கோம். அதையும் இதையும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, சரி. புக்ஸ் எடுத்தாச்சா? சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த டாபிக் இருக்கும். ஐரிஸ்ல இருந்து வேற என்னென்ன எடுத்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, அயர்லாந்துல இருந்து நான் ஏற்கனவே சொன்னேன், கவனிக்கல போல, கவனிங்க. அரசு நெறிமுறை கொள்கையை மட்டும் நம்ம அங்க இருந்து எடுக்கல. அங்க வந்து பாத்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ், இன் ராஜ்யசபா, ராஜ்யசபையில நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கானது நம்ம அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்கோம். அதே சமயத்துல இதுவும் எழுதிக்கோங்க, எக்ஸ்ட்ராவானது பிரசிடென்டோடைய எலெக்ஷன். குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறையையும் அயர்லாந்தில் இருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகே, டிபிஎஸ்பி மட்டும் கிடையாது, இதுவும் சேர்த்து எழுதிக்கோங்க. ஸோ ராஜ்யசபாவுக்கு மொத்தம் எத்தனை நாமினேட்டட் மெம்பர்ஸ் கண்ணா? ராஜ்யசபாவுக்கு எத்தனை நியமன உறுப்பினர்கள்? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் பவித்ரா, 12. வெரி குட், அட்டகாசம். ஓகே, குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை வந்து நம்ம அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்கோம். குடியரசு தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறது யாரு? யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க குடியரசுத் தலைவருக்கு? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க.
இது இப்ப நான் கேட்கறதும் ஒரு கேள்வியா டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. நான் கேட்கறது எல்லாமே கேள்விக்கண்ணா. நான் நடுவுல கேட்கிற எல்லாமே கேள்வி. குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போடுறது யாருன்னு கேட்டிருந்தேன். நீங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. ரைட், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபா. அது மட்டும் தானா? அவங்க மட்டும்தான் வருவாங்களா? வேற யாராவது இல்லையா? ஆனா எலெக்டட் மெம்பர்ஸ் சொன்னது ரைட்டான ஆன்சர். elected members of Lok Sabha, Rajya Sabha and State Legislative Assembly. ஓகே, வெரி குட் வெரி குட். மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம், மாநில மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் வரும். அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமே. ஓகேங்களா? இங்க ரொம்ப முக்கியமானது தேர்ந்தெடுக்கப்பட்ட, எலெக்டட் அப்படிங்கிறது தான் வரும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வராது. நம்ம தமிழ்நாட்டுல கவுன்சில் இல்ல. சோ அந்த மாதிரி கவுன்சில் வரவே வராது. 6 மாநிலங்கள்ல இருக்குல்ல கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க, அது வராது. ஓகே, சூப்பர். எஸ், அப்படியே பாண்டி அண்ட் டெல்லி மட்டும் தானா? இப்ப ஜம்மு காஷ்மீர் வராதா? ஜம்மு காஷ்மீர் வந்துரும். ஜம்மு காஷ்மீர் சேர்த்துக்கணும் இப்ப. ஓகே, ஏன்னா லடாக் இல்ல, லடாக்ல அந்த மாதிரி கொண்டு வரல. ஏன்னா சட்டமன்றம் இல்ல லடாக்ல. சட்டமன்றம் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு தான் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பெடரல் கான்ஸ்டிடியூஷன், இந்த கூட்டாட்சின்னு சொல்றாங்கல்ல, அதனுடைய முக்கியத்துவம், சாராம்சங்கள் என்னென்ன? இந்திய அரசியலமைப்பு நல்லா செம்மையா இருக்குன்னு சொல்றீங்க, என்னென்ன சாராம்சத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, உங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டிப்பா இருக்கு கேட்பாங்களா இல்லையா? என்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லும் போது, சரி ரைட், உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. சிறப்பு தன்மைகள் ஓகே இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, எங்க அரசியலமைப்பு நம்ம அம்பேத்கர் ஐயாவால எழுதப்பட்டது, இது ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன எழுதாமல வச்சிருக்கிறாங்க? நல்லா கவனிங்க. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்னா என்ன சொல்லுங்க. கிளாஸ்ல இந்த அளவுக்கு டீட்டெயில் எடுக்க மாட்டாங்க. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் என்ன வித்தியாசம், எழுதப்பட்ட அரசியலமைப்புக்கும் எழுதப்படாத அரசியலமைப்புக்கும் என்ன வித்தியாசம்? எழுதப்படாதுன்னா நாட்டவ மாதிரி, இன்னைக்கு உனக்கு இதுதான் தண்டனை வச்சுக்கோ, நீ காலையில எந்திரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வலது பக்கம் ரோட்ல போகாம இடது பக்கம் போங்க, ஓகே, எல்லாருமே நேரா போகாம தலைகீழா போங்க அப்படின்னு வாய்க்கு வந்தது சொல்றதா அரசியலமைப்பு அல்லது அரசியல் சட்டமா? இன்னைக்கு பிரதமர் பாக்குற வேலையெல்லாம் பிரசிடென்ட் பாருங்க, பிரசிடென்ட் பாக்குற வேலையெல்லாம் பிரதமர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சொல்லிடுவாங்களா? அப்ப எழுதப்பட்ட அரசியலமைப்புக்கும் எழுதப்படாத அரசியலமைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, ஒன்னே ஒண்ணுதான். நல்லா கவனிங்க. எவால்வ் ஆச்சு, படிப்படியாக வந்துச்சு அப்படின்னு கேட்டா அதை என்ன சொல்லுவாங்க? எழுதப்படாதது. இந்த பாகுபலி படம் பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் பாகுபலி படம் பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல என்ன சொல்லுவாங்க? 100 ஆண்டு பழமை வாய்ந்த பெரிய பெரிய என்ன சொல்ல, புத்திசாலிக, பெரிய பெரிய எமினன்ட் பர்சன்ஸ் எல்லாம் வந்து எழுதிய சட்டத்தை அவமதிக்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அப்ப என்னது, சாசனத்தை வந்து பாத்தீங்கன்னா அவமதிக்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, 100 ஆண்டு பழமை வாய்ந்த அப்படின்னு சொல்லும் போது, அது இப்ப ஒரு உதாரணத்துக்கு 5வது வருஷம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இது எழுதியிருப்பாங்க, அடுத்தது 15வது வருஷம் குறிப்பிட்டது எழுதியிருப்பாங்க. ஓகே, அப்படி 100 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 90வது வருஷம் எழுதியிருப்பாங்க, 100வது வருஷத்துல எழுதியிருப்பாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி வரும். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்ரிட்டன் சொல்லிடுவாங்க. ஆனா அமெண்ட்மெண்ட் பத்தி இங்க பேசல. அமெண்ட்மெண்ட்ங்கிறது வேற, கொஞ்சம் கொஞ்சமா எழுதுறதுங்கிறது வேற. ஓகே, இது பாத்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றது ஒரு அமைப்பு உட்காரும், அந்த அமைப்பு தனிப்பட்ட முறையில இந்த கான்ஸ்டிடியூஷன் மட்டுமே பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு சொல்றது. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபைன்னு ஒண்ணு அமைச்சு இவங்கதான் அரசியலமைப்பு உருவாக்குவாங்க. இப்ப 1949 அரசியலமைப்பு உருவாக்குனாங்க, நவம்பர் 26ஆம் தேதி.
இதுக்கு நடுவுல எங்கேயாவது ஒரு தடவை எங்கேயாவது இப்ப இன்னைக்கு டேட் என்னப்பா 13/2/2021 இதுக்கு இன்பிட்வீன் கேப்ல எங்கேயாவது இந்திய அரசியலமைப்பு உட்காந்து அரசியல் நிர்ணய சபை உட்காந்து நம்ம அரசியல் அமைப்பை மாத்தி இருக்கிறாங்களா? பாராளுமன்றம் அமெண்ட்மெண்ட் பண்றதுங்கிறது வேற, புரியுதா? பாராளுமன்றம் இது இந்த சட்டம் வந்து ரொம்ப பழசா போயிடுச்சு, அப்ப இதை அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், இதை மாத்தி அமைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அமைக்கிறதுங்கிறது வேற. அதுலயும் வந்து எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிடலாமான்னு கேட்டா பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்கல்ல, அடிப்படைன்னு சொல்றாங்க, அதை மாத்தவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். பேசிக் ஸ்ட்ரக்சரா மாத்த முடியாது. அப்படியே மாத்தணும்னா கூட நிறைய வழிமுறை இருக்கு. எடுத்த உடனே அதை தூக்கிட்டு இதை போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னாலே ஜிஎஸ்டி மாதிரியான ஒரு டாக்ஸ் கொண்டு வர்றாங்க, வரி கொண்டு வர்றாங்கன்னா லோக்சபா ஒப்புதல் கொடுக்கணும், ராஜ்யசபா ஒப்புதல் கொடுக்கணும், அதன் பிறகு 50% மேல 50+ ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் கொடுக்கணும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒப்புதல் கொடுக்கணும், அப்பதான் அது சட்டமாவே மாறும். ஓகேங்களா? இப்படி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க, நிறைய இருக்கு. சோ அப்ப இது என்ன சொல்றாங்க, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்னா there are many government in any federal system for their smooth frictional free ஒரு உரசல் புரசல் இல்லாத ஒரு அரசு நடக்கணும், கிறிஸ்டல் கிளியரா நடக்கணும். ஸோ இதுக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 29ன்னு கொடுத்துருக்காங்க, மாத்திக்கோங்க. 28 state government and 1 national government at present operating in Indian federalism. Therefore அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதிகாரங்கள் எல்லாமே கிளியரா அரசியலமைப்புல சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு அப்படின்னு முடிக்கிறாங்க. அடுத்தது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, எங்க ஊர்ல எங்க நாட்டுல பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு பெருசு மாநில அரசு பெருசு எல்லாம் இல்ல, அது ஒரு அரசு, அவ்வளவுதான். ஓகே, இதுக்கு தலைவர் யார் அப்படின்னு கேட்டா அரசியல் அமைப்பு. அரசியல் அமைப்பு சொல்றத கேட்டுதான் நடக்கணுமே தவிர்த்து இங்க எந்த ஒரு அரசும் பெரிய ஆள்னு சொல்ல முடியாது, அதே நேரத்துல எந்த ஒரு அமைப்பும் பெரிய ஆள் கிடையாது. நம்ம இந்தியாவில பிரைம் மினிஸ்டர் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனா புக்ல இருக்கிறத நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? நடைமுறையில கொஞ்சம் மாறும். ஓகே, புக்ல இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வேற விதமா இருக்கும். ஆனா ஏறக்குறைய 90% நடைமுறையில அதே மாதிரிதான் இருக்கும். புக்ல என்ன கொடுத்திருக்காங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆள் கிடையாது. அப்ப பிரசிடென்ட் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டா பிரசிடென்ட்டும் பெரிய ஆள் கிடையாது. அப்ப யார்தான் பெரிய ஆளு? இவங்க ரெண்டு பேருமே குடியரசுத் தலைவர் அண்ட் பிஎம் ரெண்டு பேருமே யார் சொல்றதை கேட்டு நடக்கணும், கான்ஸ்டிடியூஷன் சொல்றதை கேட்டா நடக்கணும். அரசியலமைப்புங்கிறது அவ்வளவு புனிதமானது, அவ்வளவு உயர்ந்த இடத்துல வந்து வச்சிருக்கு. எந்தவித சாமிய கூட வேலை வைக்கல, இந்திய அரசியலமைப்பு தான் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஓகே, அதை எழுதுனது வால்மீகியோ வேற யாரும் கிடையாது, நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ரைட். சோ அதான் இங்க சுப்ரீமேசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, அதிகாரம் பகிர்தல் 3 லிஸ்ட் வச்சு 3 லிஸ்ட் பட்டியல் வச்சு இங்க வந்து கொடுத்துருக்காங்க அதிகார பகிர்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி இருக்கும்னு கேட்டா சிங்கிள் மோட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அமெரிக்காவில. ஆனா நம்ம இந்தியாவில 3 லிஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறோம். ஓகே, 3 பட்டியல்கள். அடுத்தது இரு அவை முறை. நம்ம இந்தியாவில இரு அவை முறை, அது எல்லா இடத்துலயும் தானே இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஓகே, ஆனா இரு அவை முறை எப்படி? பெடரல் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பை கேமரல் இருக்கு, பட் நம்ம இந்தியா பெடரல் கிடையாது. ஓகே, இந்தியன் பார்லிமெண்ட் பை கேமரல், அப்பர் ஹவுஸ் ராஜ்யசபானோ அல்லது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, மாநிலங்களின் அவை என்று அழைப்பார்கள் தமிழில். லோயர் ஹவுஸ் கீழவையை வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா என்றும், மக்களின் அவை மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அவை அப்படின்னு சொல்லுவாங்க. டயார்கி அண்ட் டுயல் கவர்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? ஓகே, ஷூர் சொல்றேன். டை ஆர்கி அப்படின்னா டைனா ரெண்டுன்னு அர்த்தம், டை அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டூயல் கவர்மெண்ட் அப்படின்னா 2 அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. அடுத்தது இப்ப எட்டிமாலஜி தான் சொல்லியிருக்கேன், வேற எதுவும் இல்லை. ஸோ டயார்கி அப்படின்னு சொல்றது ஏறக்குறைய ஒரே மீனிங் மாதிரி இருக்கும், பட் நாட். ஓகே, ஏறக்குறைய ஒரே மீனிங் மாதிரி இருக்கும். இதுல என்ன அப்படின்னு கேட்டா ஒரே விஷயத்த 2 பேருக்கு அதிகாரம் இருக்கும். 2 ரூல்ஸ் வந்து 2 ரூலர் வந்து இருப்பாங்க, 2 ரூலர் இருப்பாங்க. இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி.
ஓகே, அப்படி ரெண்டு இது இருந்துச்சுன்னு கேட்டா அதை டயார்கின்னு சொல்லுவோம். ரெண்டு ரூல் இருக்கும். ஓகே, டயார்கிக்கும் பைகேமரலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். டயார்கி அப்படின்னு சொல்றது ரெண்டு இண்டிவிஜுவல் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பா ஒரு பெரிய சீட்ல ராஜா உட்கார்ற சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்கப்பா. ஒரு அரசர் இல்லாம ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருப்பாரு. ஓகே, அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சீட்டு போட்டு ரெண்டு ரெண்டு இடத்துல ரெண்டு பேர் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. புரியுதா? ரெண்டு பேர் தனித்தனியா உட்கார்றதுக்கும் ஒரே சீட்ல ரெண்டு பேர் உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, இது டையார்கி. இது டையார்கி சிஸ்டம். இது டூயல். இவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க, ஒன் ஒர்க், ஒன் டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இவரு அனதர் இன்னொரு டாஸ்க் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வேலை பார்ப்பாங்க. ஓகேங்களா? புரியுதா? டயார்கிங்கிறது இதுதான். ஆக்சுவலா வந்து டயார்கிங்கிற சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஓகே, டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது வேற, டூயல் கவர்மெண்ட்ங்கிறது வேற. டபுள் கவர்மெண்ட்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்மிஷன் கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, இவர்கிட்டயும் போய் பெர்மிஷன் கேட்கணும், இவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு அது நடைமுறைக்கு வர்றது. ஓகே, டூயல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். ரெண்டு விதமான அரசாங்கங்கள். ஓகே, புரிஞ்சுச்சா? டை ஆர்கினா ரெண்டு ரூலர். ஓகே, டூயல் சிஸ்டம். ஆமா, மத்திய அரசு மாநில அரசு இருக்கு. மத்திய அரசு இருக்கு. நீங்க இந்த இதுக்கு முன்னாடி போய் பாருங்க, இதுல சொல்லிருப்பாங்க 1935ல இங்க முன்னாடி சொல்லிருப்பேனே, இங்க பாருங்க. டயார்கி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1935ல ப்ரொவின்சியல் அட்டானமி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது போயிடும். அதாவது மாநிலங்களுக்கு மாகாணங்களுக்கு தன்னாட்சி கொடுத்துட்டு டயார்கி ஃபார்ம் அப்படிங்கிறது சென்ட்ரலுக்கு மட்டும்தான் வரும். சென்ட்ரலுக்கு எப்படி டயார்கி அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெண்டு அவை இருக்கும், லோக்சபா ராஜ்யசபா. சோ இவங்க ஒரு ரூல் பண்ணுவாங்க, இவங்க ஒரு ரூல். அதாவது ரெண்டு பேருமே ஒரே வேலை பார்ப்பாங்க. புரியுதா? இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இருக்கிறது புரியுதா? ஓகே, ரெண்டு பேருமே வந்து ஒரே வேலை பார்ப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரே வேலை தான். ஒரு பில் வருதுன்னு வச்சுக்கோங்க, இவங்களும் பார்ப்பாங்க இவங்களும் பார்ப்பாங்க. அத பைகேமரல் அப்படின்னு சொல்லுவாங்க. பைகேமரலிசம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சில வேலைகள்ல வந்து டயார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஓகே, நல்லா கவனிங்க. ரெண்டு லெஜிஸ்லேட்டிவ் இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பைகேமரலிசம், லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லிட்டு. ரெண்டு ஹெட் இருந்துச்சுன்னா, ரெண்டு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இருந்துச்சுன்னா டயார்கி அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா யார சொல்றாங்க? பிரசிடென்ட சொல்றாங்க, குடியரசுத் தலைவரை சொல்றாங்க. ரெண்டு குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்களா நம்ம இந்தியாவில. இந்த ரெண்டு அவையில ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகி டிக்கு விழுந்து அது வெளியே வரும். அதுக்கு பேர் என்ன? பில்லுன்னு சொல்லுவாங்க. இவங்க டிக் போட்டாலும் அது பில்லு தான். லோக்சபா ராஜ்யசபா உள்ள வரும்போதும் பில்லா தான் வரும். ஓகே, ரெண்டுல ஏதோ ஒண்ணு, லோக்சபால வரலாம், ராஜ்யசபால வரலாம். ஓகே, உள்ள வந்து ஒப்புதல் கொடுத்து வெளியே வந்தாலும் அது வந்து பில்லு தான். எப்ப பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கையொப்பத்தை போடுறாரோ அப்பதான் அது வந்து லாவாகவோ அல்லது ஆக்டா மாறும். இப்ப நீங்க கேட்பீங்க ஆக்ட்னா என்ன, லானா என்னன்னு சொல்லிட்டு. நான் அடுத்து சொல்றேன். ஓகே, சட்டமாக மாறும். நான் அடுத்த வருதுல லானா என்ன ஆக்ட்னா என்னன்னு சொல்றேன். இப்ப நம்ம இந்திய அரசியலமைப்புல பைகேமரலிசம் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஓகே, எல்லா ஸ்டேட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸும் கொண்டு வரலாம். நம்ம தமிழ்நாட்டிலையும் அப்பர் ஹவுஸ், அதாவது சட்டமன்ற
சட்டமன்றம்னு இருக்குல்ல, அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில்னு இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு இருக்கும். மேலவை கீழவைன்னு மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? மேலவைங்கிறது வந்து இருந்தது தமிழ்நாட்டுல. பட் இவரு எம்ஜிஆர் சார் ஆட்சியில இருக்கும்போது அது தேவையற்றது, வீண், ரொம்ப இழுத்துக்குது, ப்ராசஸ் அதிகமா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்திருப்பாங்க. ஓகே, ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இப்ப ரிஜிடிட்டி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா வரப்படிக்கிறது, அட்டென்ஷன், எங்கடையுமே வளைஞ்சி கொடுக்காதது. ஓகே, அப்ப நம்ம இந்திய அரசியலமைப்பு ரிஜிடிட்டியா அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரிஜிடிட்டி கிடையாது. நம்ம இந்திய அரசியலமைப்பு ரிஜிடிட்டி கிடையாது. ஓகே, if it provisions can be amended only through a special process, constitution amendment through separate amendment body தனியா இருந்துச்சுன்னா அதை வந்து ரிஜிடிட்டின்னு சொல்றாங்க. ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன்ல do not permit constitutional changes. கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்கக்கூடிய அரசா இருக்கும்போது அரசியலமைப்பை மாற்றுவதற்கு வழி இல்ல, மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் ரிஜிடிட்டி ப்ராசஸ் அப்படின்னு சொல்றது மெஜாரிட்டியில வந்துச்சுன்னா மாத்தலாம். ஓகே, இங்க ஆர்டிகல் 368 பகுதி 20ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கிறாங்க அமெண்ட்மெண்ட்டுக்கான கரெக்டான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம இந்திய அரசியலமைப்பு ரிஜிடிட்டி கிடையாது. ஓகே, neither flexible. ஓகே, நெகிழும் தன்மை நெகிழாதன்மைன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லா சட்டத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா மாத்திரலாமா அப்படின்னு கேட்டா கொஞ்ச நாள்ல அரசியலமைப்பே புது அரசியலமைப்பா மாறிடும். அப்ப சிலதுக்கு மாத்தவே முடியாது. இந்திய அரசியலமைப்புல ஒரு சில ப்ரொவிஷன்ஸ மாத்தவே முடியாது. அதுக்கு உதாரணம் பேசிக் ஸ்ட்ரக்சர். வெளியிருந்து பார்க்கும்போது பெயிண்ட் மாத்தலாம். ஓகே, வேற ஏதாவது கலர் மாத்தலாம், பெயிண்ட் கலர் மாத்தலாம், வீட்டுல இருக்கக்கூடிய சோஃபா செட் அதெல்லாம் மாத்தலாம். ஆனா வீடையே மாத்தணும்னா ரொம்ப கஷ்டம். வேற புது வீடு வாங்கணும், புது நிலம் வாங்கி புது வீடு போடணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம். காசு இருக்கிறவங்க பண்ணுவாங்க. ஆனா இந்திய அரசியலமைப்பை நம்ம அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கும்போது பண்ண முடியாது. பெயிண்ட் வேணா மாத்திக்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த 104வது அமெண்ட்மெண்ட் வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம், அந்த மாதிரி மாத்தலாம். ஆனா எல்லாத்தையும் மாத்த முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சர், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாத்தவே முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சர்ல எதெல்லாம் இருக்கோ எதுவுமே மாத்த முடியாது. ஒரு 18 விஷயத்த சொல்லியிருப்பாங்க, மாத்த முடியவே முடியாது. ஓகே, ஈவன் நம்ம இந்திய அரசியலமைப்ப பிரசிடென்சியல் ஃபார்மா மாத்திரலாமான்னு கேட்டா மாத்த முடியாது. ஓகே, சோ அதுதான் இங்க நெய்தர். அதே நேரத்துல சின்ன சின்ன விஷயத்த ஈஸியா மாத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு கொண்டு வந்தோம்ல ஜிஎஸ்டி, அந்த மாதிரி டாக்ஸேஷன். ஓகே, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும், லேண்ட் பார்டர்ல மாத்தணும் அப்படின்னு சொன்னா ஜமீன்தார் சிஸ்டம் ஒழிப்பு, இந்த மாதிரி எல்லாம் ஈஸியா அமெண்ட்மெண்ட் போட்டு மாத்திடுவாங்க. ஓகே, ரைட். அடுத்தது சுப்ரீம் கோர்ட். ஓகே, அடுத்தது சுப்ரீம் கோர்ட் பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய இதுல என்ன சொல்ல சாராம்சங்கள், சிறப்பம்சங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை சொல்ல போறோம். அது என்ன சுப்ரீம் கோர்ட் அவ்வளவு பெருசா அப்படின்னு கேட்டா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்திய அரசியல் அமைப்புல இந்த சுப்ரீம் கோர்ட் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது வேர்ல்டு லெவல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய பலம் வாய்ந்த சுப்ரீம் கோர்ட் எதுன்னு கேட்டா நம்ம இந்திய அரசியலமைப்பு, இந்தியாவில இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் தான். வேர்ல்டுல எந்த கண்ட்ரிக்குமே இந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கல. ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அந்த நாட்டுடைய எல்லா மூலை முடுக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா போய் அதிகாரம் செலுத்த முடியும் அப்படின்னு கேட்டா அது இந்திய உச்ச நீதிமன்றத்தால் மட்டுமே முடியும். அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டு கூட இல்ல. அமெரிக்கால ஃபெடரல் கோர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அமெரிக்கன் ஃபெடரல் கோர்ட்ல இருந்து நம்ம என்ன தெரியுமா எடுத்திருக்கோம்? இண்டிபெண்டன்ட் என்ற வார்த்தை எடுத்திருப்போம். ஓகே, இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது இந்த நீதிமன்றங்கள் என்ற அமைப்பு தன்னிச்சையாக செயல்படும். நீதிமன்றங்கள் என்ற அமைப்பு தன்னிச்சையாக செயல்படும். ஓகேங்களா? ஆனா வந்து
அது ஒருங்கிணைந்ததாக இருக்குமா அப்படின்னா இல்ல. அமெரிக்காவுல ஒருங்கிணைந்ததாக இருக்காது. நம்ம இந்தியாவுல தன்னிச்சையாகவும் செயல்படும், அதே சமயத்துல ஒருங்கிணைந்ததாகவும் இருக்கும். ஓகே, ஒருங்கிணைந்தது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்றால், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல இருந்து நம்ம எடுத்ததுதான் இது. ஓகே, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அதுக்கப்புறம் அது கீழே இருக்கக்கூடிய கீழே நீதிமன்றங்கள். அமெரிக்காவில சொல்லியிருந்தேன்ல, அமெரிக்காவில என்ன அப்படின்னு கேட்டா அந்த இன்டெகிரேஷன்ஸ் இருக்காது. இப்ப USA அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெடரல் சட்டங்களை அங்க இருக்கக்கூடிய ஃபெடரல் கோர்ட் வந்து பார்த்துக்கும். ஓகே, ப்ரொவின்சியல் லாஸ்னு இருக்கும். அங்க நம்ம இந்தியால இருக்கிற மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஓகே, ஒரு ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் வச்சிருப்பாங்க. ப்ரொவின்சியல் லா வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ப்ரொவின்சியல் கோர்ட்னு ஒண்ணு இருக்கும். இப்ப ஒரு குறிப்பிட்ட மாகாணத்துல ஒரு பிரச்சனை, அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீடுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தனி கோர்ட் வந்து இருக்கு. அந்த கோர்ட்டுக்கு பேர் அப்பீல் போற கோர்ட். அப்பல்லட் ஆர் அப்பீல் மன்னிக்கணும், அப்பல்லட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்பல்லட் கோர்ட் என்றே அதுக்கு வந்து அப்பல்லட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்பெல்லிங் வந்து எழுதிக்கோங்க. அப்பல்லட் கோர்ட் ஸ்பெல்லிங் APP ELLATE ATE அப்பலேட் கோர்ட் அப்படிதான் சொல்றாங்க. APP கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அப்பீல் போறதுக்காகவே இருக்கக்கூடிய கோர்ட் இது. சரி, இது அமெரிக்காவில் இருக்கும். நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது. இப்போ ஒரு கோர்ட் வந்து உங்களுடைய மாவட்டத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க, மேல்முறையீட்டுக்கு ஹைகோர்ட் போவீங்க. ஹைகோர்ட் சரியா வரல அப்படின்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் போவீங்க. ஓகே, சோ இதுதான் வந்து ஒருங்கிணைந்த அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அவங்க தான் வருவாங்க. பெடரல் சிஸ்டத்தையும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனையும் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடிய வல்லமை படைத்தது நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட். ஓகே, சோ ஏதாவது ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்குன்னு சொன்னா வரும். அதே நேரத்துல ஏதாவது பிரச்சனை மாநிலங்களுக்கு இடையே இருந்துச்சுன்னா கூட சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து தடுக்கும். ஓகே, ரைட். சரி, இப்ப இந்த ஃபெடரல் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சில சாராம்சங்கள்ல இங்க நீங்க பாக்குறீங்க. ரிஜிடிட் இதெல்லாம் நம்ம இப்ப பார்த்துட்டோம். இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இண்டிபெண்டன்ட், ஜுடிஷியரி, ரிட்டன், ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன், சுப்ரீமசி, டீசென்ட்ரலைசேஷன், பைகாமரல். இந்தியாவில் எவ்வளவு இருக்கு? 29 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரி. ஓகே, பாண்டிச்சேரி அக்யோர்டு அப்படின்னு சொன்னா பாண்டிச்சேரி நம்ம எடுத்திருக்கிறோம். டையூடாமன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற நாட்டுல இருந்தா எடுத்திருக்கோம். நம்ம எல்லாம் பிரெஞ்சு கிட்டே இருந்து போர்த்துகீஸ் கிட்ட இருந்து எடுத்தோம். அவங்க ஒரு காலத்துல நம்ம கிட்ட இருந்து எடுத்தாங்க, நம்ம திருப்பி அவங்க கிட்ட இருந்தே எடுத்துட்டோம். ஓகே, இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டரி, நான் ஃபெடரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யூனிட்டரினா என்ன தெரியுமா அர்த்தம்? பிரிட்டிஷ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரெண்டு அரசாங்கம் இருக்காது கண்ணா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டு அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அதாவது மத்திய அரசு மாநில அரசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். முன்னாடி என்ன சொன்னேன், அமெரிக்காவுக்கு 2 கான்ஸ்டிடியூஷன் சொன்னேன். அமெரிக்கா வந்து என்னது, ஃபெடரல் கண்ட்ரி. ஆனா நம்ம இந்தியாவுக்கு என்னது, ஃபெடரல்னு சொல்றோம். ஆனா எத்தனை கான்ஸ்டிடியூஷன் இருக்கு? ஒரே ஒரு கான்ஸ்டிடியூஷன். பிரிட்டிஷ்ல ஒரே ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க, அமெரிக்கால 2 இரட்டை குடியுரிமை இருக்கும். அமெரிக்காங்கிறது ஒரு ஃபெடரல் கண்ட்ரி கண்ணா. இங்கிலாந்து பிரிட்டிஷ் அப்படிங்கிறது யூனிட்டரி கண்ட்ரி. நம்ம இந்தியா என்னன்னு பார்க்க போறோம். இப்ப இவ்வளவு நேரம் அமெரிக்காவை சார்ந்து பார்த்தோம். ஓகே, அமெரிக்காவில வந்து பாத்தீங்கன்னா 2 கான்ஸ்டிடியூஷன் 2. ஓகே, ஆனா இங்க 1 பிரிட்டிஷ்ல. நம்ம இந்தியாவிலயும் 1 தான் இருக்கு. ஓகே, அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப் 2 இருக்கும். 2ன்னு சொன்னா எப்படி அந்த 2 ஆகுது?
சொல்லுங்க யாராவது. வேற நாட்டோட இந்தியர்கள் நிறைய பேர் அங்க இருக்கிறதுனால, நான் முன்னாடி அப்படிதான் நினைச்சேன் ஸ்கூல் படிக்கும் போது. அமெரிக்கால 2 குடியுரிமை அப்படின்னு சொன்னா இந்திய குடியுரிமையும் வச்சிருப்பாங்க, வேற நாட்டோட குடியுரிமையும் வச்சிருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அது கிடையாது. அங்க வந்து ரைட் ரைட் சூப்பர் கார்த்திகா. ஓகே, அதாவது அமெரிக்க குடியுரிமை ஒண்ணு வச்சிருப்பாங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாகாண குடியுரிமை. டெக்சாஸ், புளோரிடா, கலிபோர்னியா, ஓஹியோ அப்படின்னு ஒரு தனிப்பட்ட குடியுரிமை வச்சிருப்பாங்க. 2 பாஸ்போர்ட் நீட்டுவாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இந்தியாவில் அப்படி இருக்கா? நான் தமிழ்நாட்டுன்னு ஒரு பாஸ்போர்ட், தமிழ்நாட்டுன்னு ஒரு அடையாள அட்டை, ஆதாரே எடுத்துக்கோங்க, தமிழ் இது தமிழ்நாடு ஆதார், இது இந்திய ஆதார் அப்படின்னு 2 கொடுக்குறோமா? இல்ல, ஒரே ஒரு குடியுரிமை. ஓகே, சோ அமெரிக்கன் ஸ்டேட்ல போத் இருக்கும். கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஒன்னு சென்டர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட். ஓகே, அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் எல்லார் கையிலயுமே இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட் சிட்டிசன்ஷிப் மாறும். ஓகே, சோ அண்ட் பிரிட்டிஷ் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் ரிஜிட் கிடையாது, பிளெக்சிபிள். கான்ஸ்டிடியூஷன் ரிஜிட் கிடையாது, பிளெக்சிபிள். எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட அரசியலமைப்பு அவங்களுக்கு பிடிக்கல, சரிப்பட்டு வரலன்னு கேட்டா மாத்திருவாங்க. இங்க ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அமெரிக்க அமெரிக்க அரசியலமைப்பு எவ்வளவு பக்கங்கள் கொண்டதுன்னு தெரியுமா? எவ்வளவு சரத்து இருக்குன்னு தெரியுமா? அமெரிக்க கான்ஸ்டிடியூஷன்ல உலகத்திலே சின்ன அரசியலமைப்புல அதுவும் ஒண்ணு. மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுல 400 இது சொல்றோம். யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன் உடைய பேஜஸ், ஓகே, எத்தனை பேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டா 4 பக்கம். 30, ஆமா 30க்கு உட்பட்டு தான் இருக்கிறாங்க. 4 பக்கம் தான் இருக்கு, 4 பக்கம். ஓகே, வேற எதுவுமே இல்லை. அவங்களோட இதுக்குள்ள போய் பார்க்கும்போது 4 பக்கம். அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எண்ணிரலாம். ஓகே, ஒரு இதுல கொடுத்துருக்காங்க, அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல 4530 வேர்ட்ஸ் தான் இருக்கான். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சேர்த்தா கூட அவ்வளோ, அதை விட தாண்டிடும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எடுத்தாலே இதை விட தாண்டி போயிடும். ஓகே, அப்ப யோசிக்கணும். கையெழுத்து போட்டவங்களே வந்து பாத்தீங்கன்னா 300 பேர் பக்கத்துல. ஓகேங்களா? சோ அப்ப யோசிச்சுக்கோங்க எவ்வளவு சின்ன அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டா 2ஆ வச்சிருக்கிறாங்க அவங்க. 2 அரசியலமைப்பா இருக்கு. நம்ம உலகத்திலே பெரிய அரசியலமைப்பா வச்சிருக்கிறோம். ஓகே, ஆனா பிரிட்டிஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஏன் வந்து இங்க ரொம்ப சின்னதா இருக்குன்னு கேட்டா, அமெண்ட்மெண்ட் பண்ணவே முடியாது. ஆனா பிரிட்டன் பொறுத்த வரைக்கும் எப்ப வேணாலும் ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகே, அதனால இங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்ஷியலி பிளெக்சிபிள், நாட் ஃபுல்லி. சில விஷயத்துக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கு, சில விஷயத்துக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சில விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டோடைய கன்சல்டன்ட் வந்து கண்டிப்பா முக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வார்த்தை பாருங்க, நோ ரைட் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் த ஸ்டேட். அரசியலமைப்புல மாகாணங்கள் என்பது மத்திய அரசிலிருந்து பிரிந்து போக முடியாது. ஏதாவது ஒப்பந்தம் போட்டு வச்சிருப்பாங்களான்னா ஒப்பந்தம் எல்லாம் இல்ல, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது பெடரல் அப்படிங்கிற அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும், மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து இருக்கும் பெடரல் அப்படின்னு சொன்னா. நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எந்த அக்ரிமெண்ட்டும் போடல, எல்லாருமே ஒருமித்து வந்து இருக்கிறோம். என்னதான் வந்து மதம், இனம், மொழி இதுல எல்லாம் மாறி இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம். ஓகே, சோ அதைத்தான் இங்க வந்து சொல்ல வந்திருக்கிறாங்க. பிரிட்டிஷ்லயும் அதே மாதிரிதான், யூனியன் பார்லிமெண்ட் கேன் சேஞ்ச் த நாமின்க்ளேச்சர் டெரிட்டரி ஐடென்டிட்டி ஆஃப் த ஸ்டேட். ஓகே, ஒரு மாநிலத்துடைய பெயரை மாத்தலாம், அதுக்கப்புறம் ஒரு மாநிலத்துடைய எல்லையை மாத்தலாம். ஓகே, ஆர்டிகல் 3 மற்றும் 4 நீங்க பார்த்திருப்பீங்க. பட் மாநிலம் வந்து மத்திய அரசுல இருந்து விட்டு ஒழிய வேற இடத்துக்கு போக முடியாது. ஓகே, அவ்வளவுதான் சிம்பிளா கொடுத்துருக்காங்க. இங்க வேற வேற விதத்துல இருக்கு. ஓகே, இங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, இது அடிக்கடி கேட்பாங்க, கேட்கக்கூடிய வார்த்தை. அமெரிக்கன் ஃபெடரல் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் கம்போஸ்ட் ஆஃப் இன்டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும்
மத்திய அரசையும் உடைக்க முடியாது, மாநிலத்தையும் உடைக்க முடியாது. இப்ப நம்ம இந்தியா வந்து நினைக்கிற மாதிரி மெட்ராஸ்னு இருந்ததை தமிழ்நாடுன்னு மாத்தணும், மைசூர்னு இருந்ததை கர்நாடகான்னு மாத்தினாங்க. அந்த மாதிரி டெக்சாஸ் அப்படிங்கிறத வேற ஏதாவது மாத்த முடியுமா, கலிபோர்னியாவை மாத்த முடியுமா அப்படின்னா அந்த பேர் மட்டும் இல்ல, அந்த எல்லை பரப்ப கூட மாத்த முடியாது. ஏன்னு கேட்டா எல்லாம் ஒவ்வொரு நாடுகள், ஒவ்வொரு நாட்டை தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒருங்கிணைத்து யூனியன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கா எல்லாருமே இணைந்து 50 மாகாணங்கள் இணைந்து அமெரிக்காவாக மாறியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 50 நாடுகள் இணைந்து. அதே மாதிரிதான் ஐரோப்பிய ஒன்றியம், யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்றாங்க, ஐரோப்பா முழுவதும் ஒருங்கிணைந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது அமெரிக்காவும் யூரோப் யூனியனும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா சொல்லுவாங்க. இதுல யூரோப் ஒன்றியம் இன்னும் ஒரு நாடு மாதிரி அனௌன்ஸ் ஆகல, இவங்க அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. ஆனா பை ஃபியூச்சர் இது அவங்களோட இதுதான், நாடா மாத்தணுங்கிறது தான். ஓகே, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபெடரலிசம் அஸ் யூனிட்டரி ஒன். ஓகே, மாத்தி அமைக்க முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் ஆன்டி ஃபெடரல் நேச்சர் ஆஃப் ராஜ்யசபா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதாவது ஃபெடரல் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, இங்க அப்பர் ஹவுஸ் என்ற இந்த அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபா வந்து பாத்தீங்கன்னா மாநில உரிமைகளுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகே, அப்ப ராஜ்யசபா எப்படி அந்த ஃபெடரலிசத்துக்கு ஆன்டி ஃபெடரல் நேச்சர் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லலாம் பார்த்தா, இட் கண்டைன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஃபங்க்ஷன் அஸ் த ப்ரொடெக்டர் ஆஃப் ஸ்டேட் ரைட்ஸ். ஓகே, பட் ஆனா இப்படிதான் பண்ணணும், மாநிலங்களுடைய உரிமையை பாதுகாக்கிறது தான் இருக்கணும். பட் there are 3 reasons criticize. ஏன் அப்படின்னு கேட்டா வலு இல்ல. ஓகே, வலுவே கிடையாது. ஓகே, so against state criticize it being against the state rights. சில நேரங்கள்ல மாநில உரிமைக்கு எதிராக இங்க வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. லோக்சபால கொண்டு வந்த மாநில, அதாவது மத்திய அரசுக்கு உயர் அதிகாரம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ரைட்ஸ் வந்துச்சுன்னு கேட்டா அவங்க பேசுறதுக்கு ஆள் இல்ல மொதல். அதே நேரத்துல பேசவும் மாட்டாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, அப்படியே அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, அதுதான், அதனாலதான் ஆன்டி பவர்னு சொல்றது. நோ ஈக்குவாலிட்டி பிரின்சிபல். லோக்சபாவுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் ராஜ்யசபாவுக்கு இருக்கானா இல்ல. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாகாணத்துக்கு 2 பேர் என்னும் விதத்தில் 50 மாகாணத்துக்கு 100 பேர் தான் செனட்ல வருவாங்க. ஆனா இங்க அப்படி இருக்கா? இங்க பாருங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை பேர் ராஜ்யசபால இருந்து போறாங்க? ஓகே, கிட்டத்தட்ட மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் பாப்புலேஷன் வச்சு பாத்தீங்கன்னா அங்க இருந்து 31 போகுது, 31. நாகாலாந்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். தமிழ்நாட்டுல 18 இருக்கு. தமிழ்நாட்டுல 18 இருக்கு ராஜ்யசபால. சோ இங்க செனட் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க 50 ஸ்டேட் ஹாவ் 2 ஈச். அப்ப என்னது 50 தான், 100 தான் வந்து இருக்கும். ஓகே, அப்பர் ஹவுஸ் பார்லிமெண்ட்ல செனட்டர்ஸ் அப்படின்னு போறது அவ்வளவுதான், அவ்வளவு கம்மியா தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டுல 18 இருக்கு. ஓகே, சோ அது சம்பந்தமாக சில இது கொடுத்துருக்காங்க. ரைட், ஆர்டிகிள் 312 பாத்துக்கோங்க. ஓகே, சோ இது சொல்றதே தான் வந்திருக்கும், வேற சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லியிருப்பாங்க. எப்படின்னு கேட்டா இப்ப அமெரிக்காவில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐஏஎஸ் மாதிரியான பதவி எல்லாம் இல்ல. நீங்க இந்த மாநில அரசு வந்து மேம்படுத்தணும், ஓகே, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக ஒரு அரச ஒரு கமிட்டியை வந்து டிஎம்கே கொண்டு வந்தாங்க. நம்ம குரூப் 1ல கூட கேட்டிருந்தாங்க பிரிலிம்ஸ்ல. அந்த கமிட்டி பேர் தெரியுமா யாருக்காவது? டிஎம்கே அரசு கொண்டு வந்த கமிட்டி, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக. அந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டா, ஐஏஎஸ் பதவி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெரி குட் வெரி குட், எல்லாம் டக்கு டக்குன்னு வருது. கார்த்திகாண்டு பவித்ரா, PV ராஜமன்னார் என்பது சரியானது. PV ராஜமன்னார். ஓகே, இது என்ன, இந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவி எல்லாம் எடுத்துருங்களேன், ஏன் இந்த ஆல் இந்தியா சர்வீஸ், இது வந்து இந்தியாவுடைய இந்த கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து ஒற்றை தலைமையில இருக்கக்கூடிய யூனிட்டரி ஆட்சி, ஆனா இது கூட்டாட்சி நம்ம இந்தியா. அமெரிக்கால அந்த மாதிரி ஒரு பதவியே கிடையாது. ஓகே, சோ அப்புறம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க.
ஓகே, சோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. இதுல நல்லா கவனிங்க, இதுல ஒரு ஒரு ப்ரொவிஷன்ஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிருக்கு. கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க வாதத்தை இப்படி இன்டர்வியூல வைக்கலாம். இப்படி பி.வி. ராஜமன்னார் வந்து அபாலிஷ் பண்ண சொல்லியிருந்தாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது கூட்டாட்சிக்கு எதிரானது மாதிரி எனக்கு தெரியல சார். ஏன்னா நம்ம சர்வீஸ் கமிஷனுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், நம்மளே சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு இது என்கிட்ட இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஆல் இந்தியா சர்வீஸ் இருக்குல்ல, அதுல மாற்றம் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. யாரால முடியும்? ஆல் இந்தியா சர்வீஸ்ல மாற்றம் கொண்டு வரணும். புதுசா ஒரு இந்தியன் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் பார்லிமெண்ட்ல யாரால முடியும்? லோக்சபாவாலயா அல்லது ராஜ்யசபாவாலயா? அதுதான் கேட்கிறேன். ராஜ்யசபாவால. வெரி குட் சவுண்ட் அப்பன். சூப்பர் சூப்பர். ராஜ்யசபாவால தான் முடியும். அப்ப ராஜ்யசபா யார ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கு? மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கு. அப்ப நம்ம மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை மாத்துறதுங்கிறது நல்லதுதான். சமீபத்துல யூபிஎஸ்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. யார் பேசுனாங்க? நம்ம கனிமொழி அம்மா பேசுனாங்க. I'm not the supporter and the follower of that particular party, but saying the truth. ஓகே, உண்மையை சொல்றேன். சிசாட் பிரச்சனை ஒரு 2015 வரும்போது வந்துச்சு. ஓகே, லோக்சபா பேசல, ராஜ்யசபா தான் பேசிச்சு. இந்தியன் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ், இந்தியன் ஜுடிஷியரி சர்வீஸ் மாதிரி ஒரு புது சர்வீஸ் கொண்டு வரணும்னா, யூபிஎஸ்சி மாதிரியான இடத்துல கொண்டு வரணும், ஆல் இந்தியா சர்வீஸ் கொண்டு வரணும்னா ராஜ்யசபாக்கு தான் அதிகாரம் இருக்கு. அப்ப மாநிலங்களவைக்கு தான் அதிகாரம், மாநிலம் தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லி முடிக்கணும் இன்டர்வியூல. நீங்க பாட்டுக்கு பி.வி. ராஜமன்னார் குழு சொன்னதெல்லாம் வந்து சொல்லிடாதீங்க. ஓகே, டிஎம்கே அரசா இருந்துச்சுன்னா குளிர்ந்து போவாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசு கொஸ்டின் கேட்பாங்க, ஆனா குளிர்ந்து போக மாட்டாங்க. ஓகே, டிஎம்கே இருந்தாலும் நியாயமா பேசுங்க, நடுநிலையா பேசுங்க, ரெண்டு பக்கம் சாராம நடுநிலையா பேசும். ஓகேங்களா? ரைட். இப்ப அடுத்தது எமர்ஜென்சி. யூனிட்டரி இருந்துச்சுன்னா, அதாவது கூட்டாட்சி இல்லை என்றால் என்ன இருக்கும்? எமர்ஜென்சி இருக்கும். நம்ம இந்தியாவில இருக்கு. இந்தியாவில மொத்தம் 3 வகையான எமர்ஜென்சி இருக்கு. தேசிய மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி மற்றும் பினான்ஸ் எமர்ஜென்சி. 360ன்னு சொன்னா பினான்ஸ் எமர்ஜென்சி 3 கொண்டு வருவாங்க. ஓகே, சோ இப்படி இருந்துட்டாலே அதுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஒற்றை ஆட்சின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்புடைய ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன தெரியுமா? எப்பவுமே ஃபெடரல்ல இருக்கும். ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பண்ணாம, அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, என்னடா ஜெயிச்ச அடுத்த நிமிஷமே மாறுறீங்க அப்படின்னு அதிகாரியை பார்த்து ஒரு தடவை கோ அப்படிங்கிற ஒரு படத்துல வரும். ஜெயிச்ச அடுத்த நிமிஷமே மாறுறீங்களேயா, எப்படி எப்படி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 352 இம்ப்ளிமெண்ட் ஆன அடுத்த நிமிஷமே ஒட்டுமொத்த இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் மத்திய அரசு கிட்ட போயிடும். சேம் டே 2 காலும் தூக்கிடுங்க அப்படின்னு சொன்னா, விழுந்துருவேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது, விழு யார் வேணும்னு சொன்னா, ஓகே தப்பு சிப்புட்டும் டும் தப்பு சிப்புட்டும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே 2 காலையும் தூக்கிறீங்க சொன்ன மாதிரி புசுக்குன்னு மாநிலம் எல்லாமே கீழே விழுந்துரும். ஓகே, யூனிட்டரியா மாறிடும். உடனே வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டரி சிஸ்டமா மாறிடும் புசுக்குன்னு. இது வேற எந்த கண்ட்ரிலயுமே இல்ல, இந்தியாவில மட்டும்தான் இருக்கு. ஓகே, இந்தியாவை பார்த்து அடுத்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி சிஸ்டம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இண்டிபெண்டன்ட் எங்க இருந்து எடுத்திருக்கோம்? சுப்ரீமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அமெரிக்கால இருந்து எடுத்திருப்போம். பட் இன்டிகிரேட்டட்ங்கிறது பிரிட்டிஷ்ல இருந்து வந்ததுன்னு நான் முன்னாடி சொல்லிருப்பேன். அதுக்கு அடுத்து எலெக்ஷன் கமிஷன். ஓகே, யூனிட்டரி அப்படின்னு சொல்லும் போது நல்லா கவனிங்க, எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஓகே, நான் ஃபெடரலிசத்துக்கு கீழே வருது. யூனிஃபைடு ஆடிட்டிங். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே யார் வருவாரு? 148 கீழே கேக் தான் வருவாரு. மாநிலத்துக்குன்னு ஏதாவது கேக் இருக்கா? தமிழ்நாடு தணிக்கை அதிகாரின்னு யாராவது இருக்காங்களா? கணக்காளர்னு யாராவது இருக்காங்களா? இல்ல. ஓகே, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஒருத்தர் தான். அட்டார்னி ஜெனரல் இருப்பாங்க மாநில, அதாவது மத்திய அரசுக்கு. அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க, அது வேற. ஆனா இது வேற. ஓகே, சோ இப்படிதான் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா,
நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசம் ஒரு மொழி ஒரு இனம் கொண்ட நாடு கிடையாது. அப்படி ஒரு தேசம் ஒரு இனமா இருந்துச்சுன்னா ஒற்றை ஆட்சியை கொண்டு வரலாம் மத்திய அரசுன்னு சொல்லிட்டு. அது சின்ன கண்ட்ரியா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு அரசு கொண்டு வரலாம். இப்ப பிரிட்டிஷ் தமிழ்நாடை விட சின்ன சைஸ், அதனால மத்திய அரசு மட்டும் இருக்கு. மத்திய அரசை தாண்டி வந்து லோக்கல் பாடி இருக்கும். ஒவ்வொரு நகரத்தை பாத்துக்கிறதுக்கு மேயர்னு ஒருத்தர் இருப்பார். மேயருக்கு தான் பயங்கரமான பவர் இருக்கும். லண்டன் மேயருக்கு இருக்கிற அதிகாரம் ரொம்ப பெருசு. நியூயார்க் மேயருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் ரொம்ப பெருசு. ஆனா சென்னை மேயருக்கு, மும்பை மேயருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா? இல்ல. அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இல்ல. அதாவது அதிகாரம் இருக்கு, பெரிய அளவுல இல்ல. படத்துலதான் மேயர் ரமணி ஆட்சிக்கு பயங்கரமா அதிகாரம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் யூஸ் பண்றது கஷ்டம், முடியாது. ஓகேங்களா? அப்ப இந்த சின்ன இடத்துக்கு யூனிட்டரி பொருந்தும். இந்தியா மாதிரி ஒரு நிலப்பரப்பில் பெரியதாக இருக்கக்கூடிய நாட்டுக்கு பொருந்தாது. அதனால என்ன பண்றாங்க, பெடரல் கீழே போறாங்க. பெடரல் கீழே போகணும்னா என்ன பண்ணணும், எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம ஒண்ணும் கழுதல்ல, நம்ம குதிரை. நிறங்கள் வெவ்வேறு விதமா தான் இருக்கும். ஏற்கனவே சொன்னது ஒரு கோட். சர்ச்சில் கேட்கும் போது ஒரு பதிலடி வந்துச்சு. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கீங்க, நாங்க எல்லாருமே வித்தியாசமா இருக்கீங்க, நாங்க பாத்தீங்களா பிரிட்டிஷ்காரங்க எல்லாருமே ஒரே மாதிரி வெள்ளையா இருக்கும். ஆமா, கழுதெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். நாங்க குதிரை இல்ல, கலர் மாறிட்டு தான் இருக்கும். கருப்பு குதிரை, பிரவுன் குதிரை, வெள்ளை குதிரை, கருப்புல வெள்ளை சேர்ந்த குதிரை, கருப்புல பிரவுன் சேர்ந்த குதிரை, அப்படின்னு மாறிக்கிட்டே நாங்க இருப்போம் அப்படின்னு ஒருத்தர் பதில் கொடுத்தாரு. யாரும் சொல்ல முடியுமா? சர்ச்சில் சொன்னதுக்கு அப்படியே டக்குன்னு எதிர்த்து சொன்னோம். ஓகே, சோ அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் அப்படின்னு சொல்லும் போது வெவ்வேறு விதமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றது, இதையும் கொஞ்சம் வேணும் இதுவும் கொஞ்சம் வேணும். பிரிட்டிஷ் மாதிரி நம்ம இல்ல. காந்திஜியா சொன்னாரு. யோசிங்க, பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் கண்ட்ரி சின்னது, ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓகே, அண்ணாவா சவுண்டப்ப நீங்களும் அப்படியே சொல்றீங்களா குதிரைகள் அப்படி சொல்லி. ஆக்சுவலா வந்து சர்ச்சில் சொல்லும் போது அப்ப சரி அது விடுங்க, நான் இந்த கான்செப்ட் முடிச்சிடுறேன். ஓகே, சோ அப்ப ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு நம்ம இந்தியா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா, டேப்லெட் காலம் மாதிரி போடல, ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு இந்தியாவுல நிறைய வெவ்வேறு இன மக்கள் இருக்கு, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சோ அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, மத்திய அரசுக்கு பலம் வேணும், மாநில அரசுக்கும் பலம் வேணும். அப்ப இது கூட்டாட்சி தத்துவத்தின் பேர்ல தான் இயங்கணும். அதே நேரத்துல ஒற்றை ஆட்சியில் இருக்கக்கூடிய சில சிறப்பு அம்சத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம அரசு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, போத் அப்படிங்கிறதுக்குள்ள போயிருக்கிறாங்க. சோ மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அடிப்படையில இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, யூனிட்டரி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தென் ஃபெடரல். சோ அப்ப நம்ம இந்தியாவை என்னன்னு சொல்றாங்க, குவாசி ஃபெடரல் அப்படிங்கிற வார்த்தை வைக்கிறாங்க. ஓகே, அரை கூட்டாட்சி என்ற வார்த்தை வைக்கிறாங்க. ஓகே, ஸ்கூல் புக்ல இருக்கிறது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன், வேற எதுவும் சொல்லல. ஓகே, அங்கங்க வந்து சொல்லியிருப்பேன் வேற வேற கான்செப்ட் எல்லாம். அரை கூட்டாட்சி அப்படின்னு குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு வித்தியாசமான அரசியலமைப்பு தான் நம்மளோட இது. இதுக்கான ஆன்சர் நான் யார் கோட் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நாய்கள் அது சொல்லல நினைக்கிறேன். இப்ப நாய் கூட வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும்பா. அவங்க சொல்ல வந்தது நாங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கோம், நீங்க மட்டும் ஏன் கலர் கலரா இருக்கீங்கன்னு சொல்லும் போது அவர் கழுதையை சொல்லியிருப்பாரு. கழுதை எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும், நாங்கெல்லாம் குதிரை வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா வந்து இருக்கும். குதிரை வெள்ளை குதிரை இருக்கு, பிரவுன் குதிரை இருக்கு, கலர் கலரா கருப்பு குதிரை இருக்கு, வித்தியாசமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாய் என்ற வார்த்தை பயன்படுத்தினாரான்னு எனக்கு தெரியும். சரி, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது நான் அடுத்து சொல்றேன். இங்க பாருங்க, ப்ரொஃபசர் விஆர் இவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இவர் தான் சொல்லியிருக்காரு இந்திய அரசியலமைப்ப a system of government which is quasi-federal. எதுக்காக quasi-federalனு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, a unitary state with a subsidiary federal feature rather than a federal state with subsidiary unitary feature. ஒரு
யூனிட் பிரிட்டிஷ் மாதிரி இருக்கக்கூடிய அரசாங்கத்துல ஃபெடரல் ஃபீச்சர் வர்றதுல தப்பு இல்ல, அது யூனிட்டரின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஃபெடரல் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் உள்ளக்குள்ள வந்திருக்கு. சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், ஆல் இந்தியா சர்வீஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இந்த மாதிரி இன்டிகிரேட்டட் கோர்ட் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அதனால அரை கூட்டாட்சின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் விஆர் சொல்லி. அதே மாதிரிதான் இவரும் ப்ரொஃபசர் அலெக்சாண்ட்ரோவிக்ஸ், இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியா இஸ் கேசுய் ஜெய்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது என்ன கேசுய் ஜெய்சர், இவர் வந்து ஒரு ரஷ்யன் கண்ணா. இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டா, இவங்களுடைய ஃபெடரலிசம் யூனிக்கா இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஃபெடரல்னு சொல்ல முடியல, ஒரு படத்துல வரும்ல, அவன் அவ்வளவு உயரம்னு சொல்ல முடியாது, அவ்வளவு குட்டன்னு சொல்ல முடியாது, வெள்ளையாதானே, அவ்வளவு சிவப்பும் இல்ல அவ்வளவு கருப்பும் இல்ல, அதே மாதிரிதான் இதுவும். அப்படி வெளிநாட்டுக்காரன் குழம்பி போயிட்டான், வித்தியாசமா இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா அம்பேத்கர் சார் தான். ஓகே, வேற யாரையும் சொல்ல முடியாது. சோ இதுக்கு நடுவுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இப்படி அரை கூட்டாட்சியில இருக்கு. சோ அப்ப மத்திய மாநிலங்கள் எவ்வாறு இருக்கும், சண்டை வந்துடாதா அப்படி கேட்டா வராது. சண்டைகள் இருக்கு, வீட்டுல வந்து அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஓகே, கல்யாணம் பண்ணிட்டா கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை இருக்கும். அதனால கல்யாணம் பண்ணாம இருந்துறதா யோசிங்க. கல்யாணம் பண்ணா பிரச்சனை வருது, அது வருது, ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே பிரச்சனை வருது, அப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாம இருக்கட்டுமா, சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்குல்ல, பிரச்சனைகள் வராதுன்னு கேட்டா பிரச்சனைகள் இல்லை, ஆனால் சின்ன சின்ன பூசல்கள் இருக்கும். ஓகே, அது என்ன அப்படின்னு கேட்டா ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும், கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னு இல்லை. பட் இந்த சட்டம் இயற்றுவதில் பெரிதாக பிரச்சனை இல்லாம தான் இருக்கு. ரைட். சோ அதுல 3 விதமா பிரிக்கிறாங்க. மத்திய மாநில உறவுகளை 3 அடுக்காக பிரிக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது 2 நிலை. ஒன்னு ஹாரிசானல் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்னு வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஈவன் ரிசர்வேஷன் கூட அந்த மாதிரிதான். கிடைமட்ட அதிகார பகிர்தல் மற்றும் செங்குத்தான அதிகார பகிர்தல் சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் வந்து இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, ஒரு அரசுக்குள்ளேயே ஸ்டேட் கவர்மெண்ட்னு இருக்குல்ல, அவங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றம் பார்த்துக்கோ, நிர்வாகம் நீ வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை, இந்த 3 பில்லர் இருக்கும். இதை தாண்டி வெளியே 4வதா இருக்கக்கூடிய தூண் தான் வந்து எதை சொல்லுவாங்க, மீடியான்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேரும் கரெக்டா ஒர்க் பண்றாங்களா இல்லையா அப்படின்ட்டு அரசுக்குள்ள வரமாட்டாங்க, ஆனாலும் சொல்றாங்க. அதே மாதிரிதான் மத்திய அரசுலயும் 3ஆ இருக்கும். ஓகே, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடியது. ஓகே, இந்த பவர்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அது என்ன லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லும் போது, மாநில சட்டத்துக்குள்ள மத்திய அரசு வர முடியுமா அப்படின்னு கேட்டா வர முடியாது. மத்திய அரசுடைய சட்டத்துக்குள்ள மாநில அரசு வருமா, சட்டம் இயற்ற முடியுமா? இப்ப தமிழ்நாடு ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வர முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஆனா தமிழ்நாடு எஸ்சிஆர்டின்னு கொண்டு வர முடியும். தமிழ்நாடு எஸ்சிஆர்டி கொண்டு வர முடியும், ஆனா தமிழ்நாடு ஜிஎஸ்டி கொண்டு வர முடியாது. ஏன், என்ன ரீசன்? தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. தமிழ்நாடுக்கு மட்டும் வித்தியாசமான எலெக்ஷன் கமிஷன் இருக்கா அப்படின்னா இல்ல. பினான்ஸ் கமிஷன், தமிழ்நாடுக்கு பினான்ஸ் கமிஷன் இருக்கு. பிளானிங் கமிஷன் எப்பயோ நீக்கம் பண்ணிட்டாங்க, பட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்கு. ஓகே, எஜுகேஷன் இன் ஜெனரல் லிஸ்டா, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே, கன்கரண்ட் லிஸ்ட். ஓ, பொது பட்டியலுக்கு நீங்க ஜெனரல்னு சொல்றீங்களா, சரி, அது கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரிதான் ஜிஎஸ்டி சென்ட்ரல், இது வந்து கன்கரண்ட். அதே தான் இங்க என்ன சொல்றாங்க, சட்டம் இயற்றுவதுல, அது உங்ககிட்ட இருந்து இந்த வார்த்தை வரணுங்கிறதுக்காக தான் இங்க சொன்னேன். ஓகே, சோ 2 விதமா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய சட்டமன்ற அதிகாரம். சட்டமன்ற அதிகாரத்துல இங்க பாருங்க, சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன், டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டா,
laws govern not only person and property but within India, but also Indian citizen and their property located in any corner of the world. இந்தியாவில் ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சுன்னா அது இந்தியாவுக்குள்ள உள்ள மட்டும் இல்ல, இந்தியர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கேயும் போகும். அதான் இந்த வார்த்தையில இருக்கு பாருங்க. Once again I read, the central government has extra territorial jurisdiction. இந்தியாவை தாண்டி வெளியவும் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சட்டம் வருது. அந்த சட்டம் ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் அல்ல, அவருடைய உடைமையை மட்டும் இந்தியாவிற்குள் மட்டும் அல்ல. laws govern not only person and property within India, இந்தியாவுக்குள்ள மட்டும் கிடையாது, ஆல்சோ இந்திய குடிமகன்கள் அவங்களுடைய உடைமை எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் போகும், எல்லா மூலைக்கும் போகும். ஆனா மாநிலம் அப்படின்னு சொல்றது அப்படி இல்லை. மாநிலத்துக்குள்ள அப்படியே திருத்தணிக்கு மேல சித்தூர் பார்டர் இருக்குல்ல, அதை தாண்டி போகுமானா போகாது. ஓகே, அவுட் சைட் த ஓன் டெரிட்டரி தாண்டி போகவே போகாது. ஓகே, சோ இப்ப இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? நம்மளுடைய அதிகாரம் வெளிநாட்டுல செல்லுபடி ஆகுமா? எங்கேயோ தப்பா சொல்ற மாதிரி இருக்குல்ல, நம்மளுடைய அதிகாரம் எங்கேயாவது வெளிநாடு செல்லுபடி ஆகுமா? சொல்லுங்க. சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி தான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அதுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி இது டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்தியாவை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிகாரம் போகுமா? வாய்ப்பு இருக்கா? எனி ஒன் எக்ஸாம்பிள்? முன்னாடி கேட்டது சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான், இதுதான் நீங்க சொன்ன ஆன்சர். ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது, பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. ஞாபகம் வரலையா? எக்ஸ்ட்ரா அது இல்ல, அதாவது ரெசிடரி தானே சொல்றீங்க, இதர அது கிடையாது கண்ணா, அது வராது. அது இதுக்குள்ளதான், சப்ஜெக்டுக்குள்ளதான் வரும். நல்லா கவனிங்க, சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, அதுக்குள்ளதான் வரும். எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது இல்ல. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எக்ஸ்ட்ரா இதர அப்படிங்கிறது இதரன்னு என்னன்னே தெரியல, அதனாலதான் சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படின்னு இதர அப்படின்னு வச்சாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா அதிகார பகிர்வின் எல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுல மத்திய அரசுடைய அதிகாரம் ரொம்ப தூரம் போகும். தமிழ்நாட்டுல ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்னு இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? இல்ல. ஐஎஃப்எஸ், அதையும் ஐஎஃப்எஸ் தான் சொல்லுவாங்க, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். நம்மளுடைய ஒவ்வொரு கண்ட்ரிலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கங்க ஒவ்வொரு பில்டிங் வச்சிருப்போம். இப்போ காமன்வெல்த்தா இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? ஹை கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா காமன்வெல்த் நாடா இல்லாம இருந்துச்சுன்னா எம்பசி. வெரி குட், எம்பசின்னு சொல்லுவோம். இல்ல கான்சல்டேட், கான்சல்டேட் அப்படின்னு சொல்லுவோம். எம்பசி கான்சல்டேட் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஓகே, எம்பசினா பெருசு, எம்பசி என்ற வார்த்தை கொஞ்சம் பெரியது. ஓகே, கான்சல்டேட் என்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது. ஹை கமிஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மோரோவர் காமன்வெல்த் உறுப்பு நாடுகள் மட்டும் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? எம்பசிக்கு தான் முழு அதிகாரம் இருக்கும் அந்த நாட்டுல. அந்த நாட்டுல நம்ம இந்திய எம்பசி இருக்குன்னா அவங்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கும். கான்சல்டேட் என்னன்னு கேட்டா அது ஒரு கன்சல்ட் பண்ற மாதிரி. இந்திய தூதரகம் தான் அதுவும், ஆனா கன்சல்ட் பண்ணும். டக்குன்னு சொல்லணும்னா சென்னையில வந்து இருக்குல்ல கான்சல்டேட் 2-3 இடத்துல இருக்கும். அமெரிக்கன் கான்சல்டேட் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு, பெங்களூர்ல வந்து இருக்கு, மும்பைல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு,
ஆனா எம்பசி எங்க இருக்குன்னு கேட்டா டெல்லியில தான் இருக்கு. எம்பசி டெல்லியில தான்ப்பா இருக்கு. ஓகே, வேற எங்கேயுமே இல்ல. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு நாட்டுடைய கான்சல்டேட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க, நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். ஓகே, சொல்லணும்னா எம்பசிங்கிறது ஹெட் ஆபீஸ் மாதிரி. ஓகே, அதுதான் ஒரு பேஸ் மாதிரி. மெயினான மேட்டர்ல அங்கதான் வந்து பேசுவாங்க. ஓகே, அப்ப கான்சல்டேட் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கீழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்ப நம்மளுடைய அதிகாரம் அங்க வரைக்கும் போகுது. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா தூதரக வாயிலாக பேசுறோம். கான்சல்டேட்னா துணை தூதரகமா? ஓகே ஓகே ஓகே, தமிழ்ல எனக்கு தெரியல. சரி, இப்பதான் நான் முன்னாடி கேட்டேன். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகார பகிர்வின் எல்லை வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்குது மத்திய அரசுக்கு. ஓகே, ஆனா மாநிலத்துக்கு அப்படி இல்லை. அப்படி ரெண்டாவது அதிகார பகிர்தல் மத்திய மாநில உறவுகள்ல சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சொல்றாங்க. ஓகே, அதாவது அதிகாரங்கள் பகிர்வு. பகிர்வு. ஓகே, அதிகார பகிர்வின் எல்லை வேற, அதிகாரங்கள் பகிர்வு என்பது வேற. ஓகே, சோ இப்ப அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா, மாநிலத்துக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வேறவங்க பண்ண முடியாது. ஓகே, மத்திய அரசு அதிகாரம்னு இருக்கும். ஓகே, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மாநிலம் போய் தலையிட முடியுமா? முடியவே முடியாது. ஓகே, 100 சப்ஜெக்ட்ல போக முடியாது. இது 59 சப்ஜெக்ட் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க ஸ்டேட் லிஸ்ட்ல. கன்கரண்ட் லிஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 52 இருக்கு. ஸ்கூல் புக் படியே சொல்றேன். ஓகே, சோ இருக்கு. சோ இதுக்குள்ள எல்லாம் மத்தவங்க போக முடியாது. கன்கரண்ட் அப்படின்னு சொல்லும் போது மாநிலமும் வரும், மத்திய அரசும் வரும். ஓகேங்களா, இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டா, எமர்ஜென்சி டயத்துல மாநில பட்டியலையும் மத்திய அரசு கை வைக்கும். இல்ல 2 மாநிலங்கள் சேர்த்து, ஐயா தர்ம பிரபு நீங்க தான் இருக்கலே பெரியவங்க, எங்க இந்த 2 ஸ்டேட் வந்து கேட்டுக்கிறோம், இந்த மாநில பட்டியல ஒரு சட்டம் கொண்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. ஓகே, அப்படி சொல்லிட்டா கொண்டு வந்துருவாங்க. ரைட். சோ இந்த மாதிரி இருக்கும். சம் எக்ஸப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதான் இங்க ஸ்கூல் புக்ல இப்ப சிம்பிளா சொன்னதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்டேட், 2 இல்லைன்னா 2க்கு மேல ஸ்டேட் வந்துச்சுன்னா வந்துரும். அதே நேரத்துல எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா வந்துரும். சிம்பிளா சொன்னது இங்க கொடுத்துருக்காங்க வேற. ரைட். அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் ரிலேஷன்ஷிப். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது என்னது? சட்டம் தான் பார்த்தோம், பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, சோ இன்ட்டு போட வேணாம், பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது நிர்வாகம். அடுத்ததுதான் நீதி பார்க்கணும். நீதி வந்து அதுக்கு அடுத்து பார்க்கணும். சோ எக்ஸிகியூட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றது நிர்வாகம். நிர்வாகம் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, மத்திய அரசோட நிர்வாகம்னு இருக்கு, மாநில அரசு நிர்வாகம்னு இருக்கு. ஓகேங்களா, சோ இதுல என்னன்னு கேட்டா, லெஜிஸ்லேட்டிவ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் டு எ கிரேட் எக்ஸ்டென்ட். ஓகே, பட் த யூனியன் கவர்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் பவர் எதுக்குள்ள இருக்குன்னு கேட்டா லிஸ்ட் 1 வச்சு மட்டும்தான் இருக்கும். பட்டியல் 1 கீழே என்னென்ன அதிகாரம் இருக்கோ அதை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர்த்து வேற எது சொல்ல முடியாது. ஓகே, சோ மத்திய அரசு திடீர்னு வந்து தமிழ்நாடுல சமூக அறிவியல் புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா 10வது இதுல வந்து ஏன் இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்க முடியுமான்னா கேட்க முடியாது. கேட்டாலும் பிரயோஜனம் இருக்காது. நிதியா? சரி, பினான்சியல் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். நிதி நிர்வாகமா? சரி வராதா? ஓகே, சாரி, நிதி நிர்வாகம் தமிழ்ல மிஸ்டேக் ஆயிடுச்சு, விடுங்க விடுங்க. நிதி நிர்வாகம், அது நீதி இல்ல, நிதி நிர்வாகம். ஜுடிஷியல் தான் நம்ம தனியா பிரிச்சு வச்சிருக்கோமே, அதனால வந்து பாத்தீங்கன்னா அது பினான்ஸ் மட்டும் தான் வருது. ரைட், தேங்க்யூ. நிதி நிர்வாகம். ஓகே, சரி சரி சரி, தமிழ் இங்கிலீஷ் மாறி மாறி வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ். இப்ப இந்த ஸ்டேட் லிஸ்ட்லயும் சரி யூனியன் லிஸ்ட்லயும் சரி அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமே தவிர்த்து மத்தவங்க உள்ள போக முடியாது. அந்த அதிகாரம் எப்படி முன்னாடி பார்த்தோம், லெஜிஸ்லேஷன்ல சட்டம் இயற்றுவதற்கும் அதே மாதிரிதான். அதே நேரத்துல
எக்ஸிகியூஷன்ஸ், அதாவது நிர்வாகமும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். நிர்வாகம் கரெக்டா போட்டேன்ல. ஸோ இப்ப இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் ஒரு சின்ன குழப்பமே கன்கரண்ட் லிஸ்ட்ல. இப்ப மாநில அரசும் உள்ளக்குள்ள வரலாம், மத்திய அரசும் உள்ள வரலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. ரெண்டுமே எங்கேயாவது மோதுமா? இந்த மேக்ஸ்ல சிலாகிசம்னு பார்த்திருப்பீங்க. பெருசா போட்டிருக்கேன். இந்த ரெண்டும் சேரக்கூடிய இடம் கண்டிப்பா பிரச்சனை வரும். பார்டர்னாலே பிரச்சனை தானே, அந்த மாதிரி தானே இதுவும். ஓகே, கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லும் போது கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். இப்ப மிட் டே மீல் ஸ்கீம் ஒண்ணு வேணாம். மிட் டே மீல் ஸ்கீம் எல்லாம் குழப்பல. ரேஷன் கடை பிடிஎஸ், ஒன் ரேஷன் ஒன் கவர்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்துச்சு. ஏன்? என்ன ரீசன்? ஆக்சுவலா பிடிஎஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த எந்த லிஸ்டுக்குள்ள இருக்கு அது முதல் பார்க்கணும். கன்கரண்ட்ல இருக்கா? நீட் எக்ஸாம், இது ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. நீட் எக்ஸாம் அது எந்த லிஸ்டுக்குள்ள வருது? ஆக்சுவலா நீட் எக்ஸாம்ங்கிறது யூனியன் கீழ தான் வரும். ஓகே, பட் எஜுகேஷன்ங்கிறது கன்கரண்ட்ல இருக்கு. இருக்கு. ஸோ அப்ப எஜுகேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, மத்திய அரசும் ஒன்று வச்சுக்கும், மாநில அரசும் ஒன்று வச்சுக்கும். ரெண்டு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆகுமா இல்லையா? ரெண்டு சப்ஜெக்ட்னு இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிருது. ஸோ அதுதான் இங்க வந்து சொல்ல வர்றாங்க. இப்ப பிடிஎஸ் அப்படின்னு சொல்லும் போது மாநில அரசு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா சலுகை கொடுத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடுல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் ரேஷன் ஒன் கவர்மெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நமக்கு இருக்கக்கூடியதெல்லாம் போயிரும்னு சொல்லி பயந்தாங்க. பட் இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்கு, அப்படிலாம் போகாது, உங்களுக்கு அதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால உள்ளக்குள்ள வரவா அப்படின்னு கேட்கும்போது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அது ஒரு பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்கு. பட் இன்னும் முழுமையாகல. அதனாலதான் நீட் அப்படின்னு சொன்னேன். நீட்ல ஆல்மோஸ்ட் வந்து அடாப்ட் பண்ணிட்டோம். முதல்ல வேணாம்னு சொன்னோம், அது வேணானுதான். ஏன்னா வந்து இப்ப ஒவ்வொரு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் எடுக்காம நீட்ல இப்படி பண்ணலாம். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் ஓரியன்டா நீ இது வச்சுக்கோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்ட் சப்ஜெக்டா இது வச்சுக்கோ. ஓகே, இப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் படிச்சுட்டு நீட் வர்றீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான கட் ஆஃப், யாரெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் படிச்சுட்டு வர்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர் இருக்கும், இந்த மாதிரியான இது இருக்கும், அது வைக்கலாம். ஆனா இவங்க ஆல் இந்தியா லெவல் எக்ஸாம் நடத்துறதுனால என்ன வைக்கன்னு தெரியல. ஸோ ஒரு பாடத்திட்டம் நீட்டுக்குன்னு தனியா ஒரு சிலபஸ் வந்து மாதிரி போட்டு எல்லா மாநில மற்றும் மத்திய அரசுடைய சிலபஸ் எல்லாம் பார்த்து அதுல எது பொதுவா இருக்கோ அந்த சிலபஸ் படி கொஸ்டின் கேட்கணும். ஓகே, அந்த சிலபஸ் படி கொஸ்டின் கேட்கறது எல்லாருக்குமே உத்தமமா இருக்கும். ஓகே, ஸோ இதுல நிறைய பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா 11th படிக்க வைக்காம இருந்தாங்க. இப்ப எல்லாம் 11th படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 11th ரொம்ப முக்கியமானதாக மாறுறதுனால. ஓகே, அப்ப அக்செப்ட் பண்ணிட்டோம்ல, அது ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ நார்மல் டயத்துல இது ஒன்றும் பெருசா இருக்காது. பட் எமர்ஜென்சி டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எங்க போகும்னு கேட்டா இவங்க யூனியன் கையில வந்து போயிடும். அப்ப கன்கரண்ட்டும் அவங்களா வச்சுக்குவாங்க, ஸ்டேட்டும் அவங்க தான் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை அவங்கக்கிட்ட இருக்கு. எக்ஸிகியூட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லும் போது நல்லா கவனிங்க, மியூச்சுவல் டெலிகேஷன்ஸ் அப்படின்னு வேணும். மாநில அரசும் மத்திய அரசும் ஒரு சுமூகமா நீ இது பண்ணிக்கோ நானும் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். பட் சில வேலைகள்ல முட்டல் மோதல் இறங்கும். ஓகே, ஆனா அது பெருசா வந்து பாத்தீங்கன்னா போகாது, பெரிய பாதிப்பு ஏற்படுத்த. ஓகே, சோ இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது நீதி இல்ல நிதி. ஓகே, ஆடியோ கேட்கக்கூடியவங்க மாத்திக்கோங்க. நிதி உறவுகள். ஓகே, பினான்சியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது நிதி உறவுகள் தானே. நிதி உறவுகள். ஓகே, நிதி உறவுகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. நிதி அதிகார பகிர்வு, நிதி அதிகார பகிர்வுன்னு கொடுத்திருக்காங்கப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அதை எழுதிக்கோங்க. ரைட். அப்ப நிதி அதிகார பகிர்தல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இது இப்ப நேத்துக்கு வந்தது இல்ல. 1938லயே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல சொல்லிட்டாங்க. ஓகே, நிதி அதிகார பகிர்தல் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு
நிதி அதிகார பகிர்தல் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்னு ரெவென்யூ, இன்னொன்னு நான் ரெவென்யூ. அதாவது ஒண்ணு வரி வருமானம், இன்னொன்னு இதர வருமானம் கொடுத்திருப்பாங்க. இந்த ரெண்டு அடிப்படையில தான் போயிட்டு இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வரி வருமானம் அப்படி சொல்லும் போது எந்த மாதிரி வரி வருது நல்லா கவனிச்சுக்கோங்க. மத்திய அரசுக்கு 5 விதத்துல வரி வருது. ஓகே, மத்திய மாநிலத்துக்கு 5 விதத்துல வரி வருது. ஓகே, ஒன்னு கார்பரேட் டாக்ஸ், அதாவது கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அண்ட் கஸ்டம் டாக்ஸ், இந்த ரெண்டு இது. ஓகே, மத்திய அரசாங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுங்க வரி மத்திய அரசாங்கத்துக்கு போயிடும். டாக்ஸ் லைக் கார்பரேட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம் டாக்ஸ் எங்க போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது சேல்ஸ் டாக்ஸ். ஓகே, அதாவது விற்பனை வரி சேல்ஸ் டாக்ஸ் நேரடியா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. ஆனா சேல்ஸ் டாக்ஸ் கரெக்டா வருதானா? வர்றது இல்ல. முதல்வன் படத்துல அதான் சொல்லியிருப்பாங்க, சேல்ஸ் டாக்ஸ்ல கை வச்சிருப்பாரு அந்த படத்துல. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அதாவது நல்ல ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்துல. சேல்ஸ் டாக்ஸ் தான் வந்து நிறைய வேணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய வருமானம் போயிட்டு இருக்கு, ஸ்டேட்டுக்கு வர்றது இல்ல. காரணம் என்னன்னு கேட்டா சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறது இல்லை. சில டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் வந்து போடும், மத்திய அரசு போடும், மாநில அரசு வாங்கிக்கும். புரியுதா? அது என்னன்னு கேட்டா ஸ்டாம்ப் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு போட்டு மாநில அரசு வாங்கிக்குது. ஓகே, முத்திரைத்தாள், மது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இங்க மெடிசின் சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட் ப்ரிப்பரேஷன் கண்டெயின் ஆல்கஹால் இருக்கட்டும், மதுக்காக. அடுத்தது பாருங்க, செர்டைன் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசே போடும், மத்திய அரசே கலெக்ட் பண்ணிக்கும். லெவிட் அண்ட் கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அது என்ன, ஆனா வந்து அதை கலெக்ட் பண்ணி கொடுக்குற வேலை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணும். நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட், அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரியான விளம்பரம் மீதான வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. ஓகே, இன்னும் ஒரே ஒரு வரி மட்டும் பார்க்கணும், அது பார்த்துட்டு நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த ஒரு வரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா கலெக்ட் பண்ணி அண்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். மத்திய அரசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா சில வரிகளை மத்திய அரசு வந்து விதிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு அது மாநில எல்லாத்துக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்து வரக்கூடிய இன்கம், அக்ரிகல்ச்சருக்கு இன்கம் டாக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுல இருந்து வரக்கூடிய சம் போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல போட்டு வச்சிருப்பாங்க அந்த ப்ராடக்ட்ஸ்ல இருந்து. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுப்பாங்க. நான் ரெவென்யூ அப்படின்னு சொல்லும் போது வருமானம் இல்லாதது, இதர வருமானம், சாரி வரி இல்லாத வருமானம், நான் ரெவென்யூ டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதர வருமான இது என்ன அப்படின்னு கேட்டா வரி மூலியமா இருக்காது, ஆனா ஏற்கனவே ஒரு முதலீடு மாதிரி போட்டு வச்சிருப்போம். உதாரணத்துக்கு வந்து பப்ளிக் இது இருக்கும். ஓகே, ரயில்வேல இருந்து வரக்கூடியது, பிஎஸ்என்எல் இருந்து எதுவும் வராது, பட் பெல்ல இருந்து வரும், பிஹெச்இஎல். பிஎஸ்என்எல் இருந்து நஷ்டத்துல தானே போயிட்டு இருக்கு. ஓகே, பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து வரக்கூடியதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் யாருக்கிட்ட போகும் அப்படின்னு கேட்டா மாநில அரசாங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா போய் சேரும். இதுல இந்த என்எல்சியும் உள்ளக்குள்ள வரும். ஆனா பங்குகள் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு காட்டிலும் மாநில அரசு வாங்கி வச்சிருக்கு. அப்ப மாநில அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வருமானம் அதுல இருந்து வந்துட்டு இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் ரெவென்யூன்னு சொல்லும் போது இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங், அதான் என்எல்சின்னு சொல்லியிருப்பேன். தென் ஃபாரஸ்ட், இரிகேஷன், இந்த ரோடு, இபி, இதுல இருந்தெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நான் டாக்ஸ் ரெவென்யூன்னு தான் சொல்லுவாங்க, இதர டாக்ஸ் இல்லாம வரக்கூடிய வருமானங்கள். ஓகே, இதரன்னு போட்டுக்கோங்க. வரி இல்லா வருவாய் அப்படின்னு சொல்லலாமா? வரி இல்லா வருவாய், வரி இல்லா வருவாய்ன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாதான். ரைட். இதுக்கப்புறம் பினான்ஸ் கமிஷன் பார்க்கணும். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகே, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லும் போது இந்த சார்ட் பாருங்க, லாகிசத்துல வரக்கூடிய இந்த சார்ட்டை. இவங்க எல்லாம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்குள்ள இருக்கிறவங்க. என்ன அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க, கூட்டாட்சி மற்றும் கூட்டுறவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அப்ப நிதி ஆயோக் எதுக்குள்ள இருக்கிறாங்க? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஜோனல் கவுன்சில் சொல்லும் போது மொத்தம் எத்தனை ஜோனல் கவுன்சில் இருக்கு? மொத்தம்
இங்க பாருங்க 5 ஜோனல் கவுன்சில் இருக்கு. ஓகே, ஆறாவதா வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டுக்கு தனியா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஓகே, மொத்தம் 5 ஜோனல் கவுன்சில். ஓகே, அதுல ஆறாவதா ஒண்ணு வந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, சரி, ஏன்னு கேட்டா அதுக்கு அடுத்து தான் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒரிஜினலி 5 தான் இருக்காங்களா, ஒரிஜினலி 5 தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் ஆறாவதாக இது. ரைட். ஸோ இப்ப ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா மெயின்ஸ்ல கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா நிதி ஆயோக நீங்க நீட்டா வைக்கலாம். ஓகே, சோ நிதி ஆயோக் சம்பந்தப்பட்ட கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை நான் அடுத்த கிளாஸ்ல எடுக்கிறேன். இதோட உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபெடரலிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. நாளைய வகுப்புல சில கமிஷன்ஸ் பத்தியும் இங்க இருக்கக்கூடியத பார்க்கலாம். நாளைக்கு சண்டே 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பமாகும். ஓகே, கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு 11:30 வரைக்கும் இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பிளஸ் வந்து இன்னொரு முக்கியமான டீடைல், தற்போதைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு 11 அல்லது 11:30 போல உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 11:30 போல உங்களுக்கு பிரீமியரா வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? டெய்லி வந்து, அதாவது சாட்டர்டே சண்டே மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, மீண்டும் நாம் சந்திப்போம். கற்பது IAS, கற்பிப்பது நாங்கள் அல்ல, நம் தமிழ் மொழி.